As you all know, I'm Raja Ganeshan. I'm in the solar field for more than 11 years. I'm basically an electrical engineer to be raised. என்னுடைய அனுபவங்களை நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராமுடைய டைட்டிலே வந்து சோலார் பிஸ்னஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் சோலார் வரணும், பிஸ்னஸ் வரணும், பண்ணணும். பட் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் எனக்கு தெரியாது, யாரை போய் அப்ரோச் பண்ணணும் தெரியாது, எங்க போய் மெட்டீரியல் வாங்கணும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பீப்புள் ஆர் அன்அவேர் ஆஃப் இட். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மெயினா வந்து உங்களுடைய இந்த பாட்டில் நெக்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தயக்கங்களா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து யூஆர் கோயிங் டு கிளாரிஃபை. அண்ட் ஆஸ் அன் ஆண்டர்பிரனரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மணி இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல நாலேஜ் கான்டாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கறதான் இப்போ நம்ம மெயினா அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேர் யோசிப்போம், நமக்கு நிறைய பணம் வேணும், 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் நம்ம வந்து சோலார் ஃபீல்டில் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அமேசான் வந்து அமேசான்ல விற்கிற ஒரு பொருள் கூட அமேசான் இன்வெஸ்ட் பண்ணாது. ஓகேவா? செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்து அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி அக்ரிகேட்டர். அஃப்கோர்ஸ் அவங்கள அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு பணம் தேவைப்பட்டாலும் டோட்டல் வேர் ஹவுஸ் இன்வென்ட்ரியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் 1% ஆஃப் த டோட்டல் இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சோலார் ஃபீல்டில் எஸ்பெஷலி இந்த இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ஹவு ஒரு லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் போய் பிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ நோ தட் ஆடியன்ஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ ஹியர் அண்ட் தேர் ஐ வில் யூஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டுகெதர் ஸோ தட் யூ வில் நோ ஈச் அதர். ஸோ இங்க வந்திருக்க ஆடியன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி ஆல்ரெடி டூயிங் பிஸ்னஸ், சம் பீப்புள் வில் பி ஃப்ரெஷர், சம் பீப்புள் வில் பி திங்கிங் ஆஃப் quitting the job and coming to start a company, because after COVID last one and a half years what we are seeing is most of the people, those who are in the regular job la irukravanga, they want to quit the job maybe because they might get fired from the company, or ஒன்னு உங்களுக்கு வேலை போயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பார்த்த வேலையில உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தட்டி இருக்கும், ஆர் ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணணும், இல்ல நம்ம எடுக்கிற எஃபர்ட் நமக்காக இருக்கணும், ஸோ நம்ம தனியா பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு நெட்ல போய் சர்ச் பண்றாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா we have plenty of options. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்கிறத தாண்டி நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எது வந்து ஃபியூச்சர், விச் இஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர் அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில எது ஃபியூச்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா there are 4 செக்டார்ஸ். ஃபர்ஸ்ட், இனிமேல் எதை பண்ணாலும் உலகத்துல கிளைமேட் என்விரான்மெண்ட் இதை ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது பிரைமரிலி நம்ம எனர்ஜி ஜென்ரேஷன், அதாவது நம்ம ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எப்போ ஒரு நாடு வளர்ந்த நாடாகும், when country is a developed country அப்படின்னா when the country is actually surplus எனர்ஜி ரிச் கம்பெனியா இருக்கணும், கண்ட்ரியா இருக்கணும். ஸோ எனர்ஜி ரிச் கண்ட்ரியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய போதுமான அளவுக்கு நமக்கு பவர், மின்சாரம் இருக்கணும். நாட் ஒன்லி எனர்ஜிங்கிறது மின்சாரம் மட்டும் கிடையாது, பிகாஸ் ஒன்லி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் எவர் அதர் நேச்சுரல் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆர்கானிக் எனர்ஜிஸ் அவைலபிள், அது எல்லாமே நமக்கு ரிசர்வ் வைஸ் நமக்கு நிறைய இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம டோட்டலி இந்தியாவோடைய எனர்ஜி கிராஃபிக்ஸ் இண்டெக்ஸ் எடுத்து பார்ப்போம், அடுத்து பிரசன்டேஷன்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% ஸ்டில் வி ஆர் டிபெண்ட் ஆன் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஒரு நிலக்கரியோ பல்ப் நெருக்கரியோ ஒரு கோலை எடுத்து பேர்ன் பண்ணி தான் நம்ம இன்னும் வரைக்கும் மேக்சிமம் ஷேர் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 20-25 வருஷம் கழிச்சு அந்த டோட்டல் ரிசர்வ் நமக்கு ஃபுல்லா காலி ஆயிரும். தென் ஃபியூச்சர்ல நம்ம தேவைப்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு எங்க போய் நிற்போம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், we are looking towards alternate energy. வேற என்னென்ன மாற்று விதமான மின்சார தயாரிப்புக்கு யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு கொடுக்காமையும் அதே நேரத்துல நேச்சுரல் எனர்ஜியை வச்சு ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கும், லோ காஸ்ட்ல பண்றதுக்கும், எந்த இடத்துல வேணாலும் பண்றதுக்கும் எந்த டெக்னாலஜி இருக்குன்னு வச்சு நம்ம தேடி பார்க்கும்போது அதுல நம்ம கண்ணை மூடிட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி. ஸோ இந்த சோலார் எனர்ஜிங்கிறது எனர்ஜி ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை தாண்டி
அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிறது வந்து இப்போ நம்ம எப்படி வந்து நிலக்கரியை எடுத்து பயன்படுத்தி இன்டர்நெட் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி டீசல் பெட்ரோல் போட்டு நம்ம எல்லாரும் வண்டி, மொபைல், 2 வீலர், 4 வீலர்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டிபெண்டன்சியை எப்படி குறைச்சு எப்படி இந்த எல்லாமே அல்டிமேட்லி இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஓகே, இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான கார்பன் எமிஷன்ஸ் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து குறைக்கணும். இப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் பெட்ரோல் டீசல் we are shifting to electric vehicles. Now இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளையே நம்ம வந்து கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி ஃபார்ம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு 100% சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்க நிலக்கரியை எரிச்சு அது மூலியமா வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை தான் நீங்க கொண்டு போய் ஒரு பைக்குக்கோ காருக்கோ சார்ஜ் பண்றீங்க, கரெக்டா? ஸோ அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் 100% கிளீன் எனர்ஜி. சம்வேர் யூ ஆர் எமிட்டிங் கார்பன் இன்டு தி அட்மாஸ்பியர். ஸோ அந்த இடத்துல அந்த சைக்கிளையோ அந்த பைக்கையோ இல்லை அந்த காரையோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள உங்களால சோலார் பேனல்ஸ் வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணி சார்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், இட் இஸ் கம்ப்ளீட்லி a pure energy because whatever you are generating from the natural source without giving any smoke, without giving any noise, without giving any residues to the atmosphere, we are generating electricity for our own, and it's a clean form of energy. First thing. Second thing, for that continuous நம்ம இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை 15 வருஷமோ நம்ம தாராளமா அந்த பவரை யூஸ் பண்ணலாம் வித்தவுட் பேயிங் எனி காஸ்ட். இப்போ நீங்க நாளைக்கு இன்னைக்கு ஒரு லிட்டர் வந்து 98 ரூபா பெட்ரோல் இருக்குன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த 1 லிட்டர் பெட்ரோல் 98 ரூபா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது, அது எங்கேயோ போயிருக்கும். பட் இன்னைக்கு நீங்க ஒரு பிளான்ட் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது 10-15 வருஷம் கழிச்சும் அதுல ப்ரொடக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம்ல பாக்குறவங்களுக்கும் ஒரு சஸ்டைனபிள் அப்ரோச்ல பாக்குறவங்களுக்கும் இந்த சோலார் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல். எதுக்காக நம்ம ஏன் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளார நீங்க வரீங்க அப்படிங்கிறத நீங்க எந்த லெவலுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறது ஒரு சைடு இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரி, இந்த கண்ட்ரி, இந்த வேர்ல்டு வந்து எதை நோக்குது, எதை எதிர்பார்க்குது ஒரு ஆண்டர்பிரனர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த எர்த், இந்த பூமியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மெயின் இன்டென்ஷன் தான். அதை காப்பாற்றணுங்கிறது மெயினா வந்து இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தக்க வச்சுக்கணும், அப்புறம் வேற என்ன ஆல்டர்னேட் ஃபார்ம்ல இதை தயாரிக்க முடியும், இப்படின்னு 2 விதமா நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஃபிளெக்சிபிள், எந்த மாடியில யார் வீட்டு மாடியில வேணாலும் தயாரிக்கலாம். தென் அதை பண்றதுக்கு நீங்க எந்த விதமான பர்மிஷன்ஸோ இல்ல நான் வந்து இப்போ பெட்ரோல் வாங்கணும்னா நீங்க பெட்ரோல் பங்க்ல தான் போய் வாங்கணும், அதுக்கு டாக்ஸ் கட்டணும், அதுக்கு இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ்ன்னு. இது மாதிரி சோலார் பேனல் வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த டாக்ஸோ எந்த பர்மிஷன்ஸோ நீங்க வாங்க வேண்டியது இல்லை. பேனல கொண்டு போய் உங்க மாடியில வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ரெண்டாவது, என்கிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு, நான் ஒரு 100 வாட் பேனல் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, தாராளமா ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, நான் ஒரு 1 கிலோவாட் 2 கிலோவாட் போட முடியுமா, தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம். பல கோடி இருக்கு எனக்கு அதானி மாதிரி அப்படின்னா பல ஏக்கர்ல போய் நம்ம பிளான்ட்டும் போடலாம். ஸோ தி சக்சஸ் ஆஃப் திஸ் டெக்னாலஜி இஸ் ஸ்கேலபிலிட்டி. சின்னதுல இருந்து ஜாஸ்தி வரைக்கும் நம்ம வந்து we can do many sizing of system, but technologies remain same. It is photovoltaic technology தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த சோலாரை வந்து ஏன் நம்ம எடுக்கணும், ஏன் நம்ம முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையா இருக்கு. இதெல்லாம் நீங்க நெட்ல சர்ச் பண்ணிருப்பீங்க அஃப்கோர்ஸ். பட் இப்போ நான் வந்து அந்த டாட்ஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்றேன். பிகாஸ் இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்க என்னுடைய ஜேர்னில இப்போதான் ஆக்சுவல் மொமெண்டமே எடுக்குது. இது வரைக்கும் எப்படின்னா ட்ரையல் அண்ட் ஒரு பாலிசி கவர்மெண்ட் சொல்லும் போவாங்க, தென் அந்த பாலிசி மாறும், திருப்பி ஒன்று சொல்லுவாங்க போவாங்க, அதுக்கப்புறம் மாறும். இப்போ எப்படின்னா பொதுமக்களுக்கு, கம்பெனிக்கு, ஃபேக்டரிஸ்க்கே அவங்களுக்கே அந்த பர்டிகுலர் அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஒருத்தவங்க போய் சொல்லிதான் ஒருத்தவங்க சோலார் பண்ணுங்கிற சூழ்நிலை இல்லை. பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த அடிப்படையாவே அந்த அறிவு, அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாரும் லாக்டவுன்ல நம்ம வீட்டுல இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்ல இருந்துட்டு எப்பொழுதுமே ஃபேனு, எப்பொழுதுமே லைட்டு, எப்பொழுதுமே ஏசிங்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்ல நம்ம பழகிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் உட்காரும் போது நம்ம என்ன பண்றோம், அதே தான் தேடுறோம், கரெக்டா? இப்போ என்னுடைய செல்ஃப் அனுபவமா சொல்றேன். இப்போ நான் வந்து ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஏசி ஃபேன் லைட்ல இருக்கேன்னா, இப்போ மீட்டிங்ல நான் வந்து உட்காந்தாலும் இங்கேயும் அதே ஆம்பியன்ட்டை தான் நான் எதிர்பார்க்கறேன், கரெக்டா? அப்போ இங்கேயும் நம்ம லைட்டு போடுறோம், ஃபேன் போடுறோம், ஏசி போடுறோம். பட் இது எல்லாமே எங்க போய் ஆக்சுவலா இம்பாக்ட் பண்ணுதுன்னா டிபெண்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நீங்க எலக்ட்ரிசிட்டியா பயன்படுத்துறீங்க, இதை குறைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணோமா அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு வகையான ஒரு அனதர் மார்க்கெட் ஷேர். இப்போ வீட்டுல உட்கார்ந்து யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தி வரும்போது மக்களுக்கு வந்து அதோடைய சீரியஸ்னஸ் புரியுது.
ஏன்னா ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணும்போது தெரியல இவ்வளவு பில்லு வருமா வீட்டுக்குன்னு, நம்ம வீட்டுக்கு போறது சாயந்தரம் தான். பட் இப்ப வீட்டுல வந்து உட்காரும் போது ஒருத்தவங்களுக்கு 4000 ரூபாய் பில்லு 5000 ரூபாய் பில் வரும்போது ஏன் வருது, அப்ப எனர்ஜியோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது தெரிய வருது. ஸோ மக்கள் இப்ப நிறைய யோசிக்கிறாங்க. பிகாஸ் அஸ் ஆண்டர்பிரினரா நான் நிறைய என்கொயரிஸ் இப்போ ஃபேஸ் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, சார் பில்லு ஜாஸ்தி வருது அப்படின்னு போடும்போது நெட்ல போய் சர்ச் பண்றாங்க மக்கள். என்ன சர்ச் பண்றாங்க, வாட் ஆர் த வேஸ் டு ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சர்ச் பண்ண அதுல பிரைமரி ஃபார்மே சோலார் தான் வந்து நிற்கும். ஓகே, அப்புறம் எனர்ஜி எஃபிஷியன்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுங்கன்னு வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள். இப்ப சார் சொன்னார்ல, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றதுக்கு நாங்க ஒரு கோர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் பிகாஸ் நம்மளோட தேவைகள்ங்கிறது இப்ப பிகாஸ் ஆஃப் கொரோனா நம்மளோட ஜிடிபி growth வந்து -7.5ல போயிருக்குன்னா என்ன அர்த்தம், உற்பத்திங்கிறது குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உற்பத்தி குறைஞ்சதுனால தொழிற்சாலைகளோட தேவைகள் குறைஞ்சிருக்கு. தொழிற்சாலைகளோட தேவைகள் குறைஞ்சதுனால நமக்கு மின்சார பற்றாக்குறை பெருசா தெரியல. when again things get up, இது திருப்பி நாம பிக்கப் ஆகும்போது எல்லாரும் வந்து 1 மடங்குக்கு பதிலா 10 மடங்கு முயற்சி போட்டு வருவாங்க. அப்போ வந்து மின்சார தட்டுப்பாடுங்கிறது இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. ஒண்ணு மின்சார தட்டுப்பாடு ஜாஸ்தியா இருக்கும், இல்லைன்னா இன்னைக்கு நீங்க பே பண்ற யூனிட் 10 ரூபானா நாளைக்கு நீங்க 15 ரூபாயோ 20 ரூபாயோ பே பண்ண போறீங்க, விச் மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் எலக்ட்ரிசிட்டி டாரிஃப். ஸோ இது ரெண்டும் நடக்க தான் போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதுக்கு எப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தா சிம்பிள், சஸ்டைனபிள் லைஃப், தட் இஸ் தற்சார்பு வாழ்க்கை. உங்களுக்கு தேவையானதை நீங்களே தயார்படுத்திக்கிறது, உற்பத்தி பண்ணிக்கிறது. ஸோ அந்த வகையில உங்களுக்கு தேவையான எனர்ஜியை நீங்களே தயாரிச்சுக்கிறதுக்கு சோலார் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம். அண்ட் செகண்ட், உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே தயாரிச்சுக்கிறதுக்கு இந்த சோலார் பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆப்ஷன். இப்போ இதுல எப்படி நம்ம பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப்பா நீங்க இந்த கம்பெனிக்குள்ள ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளார வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க மெயினா பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க மெயினா பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அதில் ஆக்சுவலா ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், சோலார் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, the fastest growing industry for the past 5 years இந்தியா அண்ட் குளோபலி, இந்தியா அண்ட் குளோபலைஸ் வேர்ல்டு வைடு நீங்க பாத்தீங்கன்னாலும் மிக அதிவேகமாக வரக்கூடிய ஒரு செக்டார் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சோலார் தான். இதுல இந்தியாவுக்கு ஹஸ் an ambitious target of 100 gigawatt. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ambitious டார்கெட் இருக்கும். இப்போ இந்தியன் கவர்மெண்டோடைய டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 100 gigawatt by 2022. அப்படின்னா 2022க்குள்ளார நான் 100 கிகாவாட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டோடைய டார்கெட்டா இருக்கு. அந்த 100 கிகாவாட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40%, 40% அண்ட் 20% அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 40% எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார். தென் 40% எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்கேலுங்கிறது லார்ஜ் ஸ்கேல் பிளான்ஸ், அதாவது இப்ப ஏக்கர் கணக்குல போடுறாங்க இல்லையா, அது வந்து அந்த 40% கெப்பாசிட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 20%. இந்த 20% எதுக்காக அப்படின்னா நியூ ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது புதுசா தொழில் முனைவர்கள் வராங்க இல்லையா, தொழில் தொடங்குறதுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அந்த 20% ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த 100% ஆஃப் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கவர்மெண்டோடைய டார்கெட்டை வச்சு நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த ரேஷியோல நமக்கு கிடைக்கும். நான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டுல என்ன மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 by 2023 நம்மளுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 9,000 மெகாவாட் இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு டார்கெட்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த 100 கிகாவாட் டார்கெட்டா இருக்கட்டும், இல்ல 9,000 மெகாவாட் டார்கெட்டா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணல. பட் we are working towards achieving it. ஸோ இதெல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இந்த 100 கிகாவாட்ல சோஃபார் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 36 கிகாவாட் தான். ஸோ 36 கிகாவாட் தான் நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸ்டில் we are way forward. ஆல்மோஸ்ட் இப்போ கடந்த 10 வருஷத்துல என்ன நடந்திருக்கோ அதை விட 2 மடங்கு இன்னும் நடக்கணும். இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷத்துல இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது சாத்தியம் இல்லைங்கிறது 2வது பட்சம். பட் இது கண்டிப்பா நடந்தே தீரணும். இது நடந்து தீரணும்னா இவ்வளவு பெரிய மார்க்கெட் ஷேருக்கு எங்க வந்து மக்கள் இருக்காங்க, எங்க எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க, எவ்வளவு பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேர் தேவைப்படுது. பிகாஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில போறவங்க எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல தான் போறாங்க. போகணும், பிளான்ட் போடணும், இன்ஸ்டாலேஷன் பண்ணணுங்கிற ஒரே தாட்ல தான் இருக்காங்க. பட்
இந்த மார்க்கெட் இன்ஸ்டாலேஷன் மட்டுங்கிற ஒரு மார்க்கெட் இல்லை. ஏன்னா எந்த பிளான்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அதோடைய வாரண்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கோ இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு யார் இருக்கா பீப்புள்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒரு கம்பெனியா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினரா ஒரு ஸ்டார்ட் அப்பா வந்து அதை சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ரியலி அ குட் ஐடியா அண்ட் தாட். அண்ட் ஒரு கம்பெனி சென்னையில இருக்கு, ஒரு கம்பெனி டெல்லியில இருக்கு, பெங்களூர்ல இருக்குன்னா இந்த கம்பெனி இந்தியா முழுசும் போய் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நூக்கன் கார்னர்ல போய் வித்தர முடியும் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை கண்டிப்பா முடியாது. ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து டெக்னாலஜி ரீச்சுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதிலாம் வந்து ஒரு போர்டு போட்டா அந்த போர்டை பார்த்து தான் 4 பேர் வாங்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்க மொபைல திறந்தீங்கன்னா எவ்ரி திங் யூ கேன் கெட் இட் இன் சிங்கிள் கிளிக். அந்த மாதிரி அவ்வளோ அட்வான்ஸ்டா இன்னைக்கு திங்ஸ் ஹஸ் டர்ன்ட் அரவுண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த இன்டர்நெட்டோடைய ஃபாஸ்ட் க்ரோத் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன், ஒரு படிச்சு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க கூட பிசினஸ்குள்ளார வந்து ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலா. பட் ஒன்லி திங் இஸ் we know how we have to catch the customers. எப்படி ஒரு கஸ்டமரை கொண்டு போய் நம்ம வந்து நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு growth வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 2017 to 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோலார் இருக்கு, விண்ட் இருக்கு, தென் அதர் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் சோலார் பிவி, தட் இஸ் சோலார் போட்டோவோல்டைக் உடைய growth பாத்தீங்க அப்படின்னா 2017 it was 12 gigawatt, 2020 it was almost 37 gigawatt. So literally 2 times, 2 மடங்கு வந்து என்ன இருக்கு, it has increased its growth. So இது not only in India, if you compare the other countries also, the growth is actually high. This is global forecast. Global forecastங்கிறது உலகளாவிய அனாலிசிஸ் பண்றோம். அதை பார்க்கும்போது 2018 to 2023 2023ல எப்படி இருக்கும் இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கறத ஒரு சின்ன சர்வே எடுக்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2018 படி இந்தியா வாஸ் 5th பொசிஷன். பட் 2023ல இந்தியா இஸ் கோயிங் டு பி இந்த நம்பர் 3rd பொசிஷன். ஸோ நம்ம வந்து 2022 100 கிகாவாட் டார்கெட் சொல்லியிருக்கோம். பட் குளோபல் ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கு 2023ல 116 கிகாவாட் நம்ம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன கிளியரா சொல்லுது அப்படின்னா த ஃபாஸ்டஸ்ட் growth ஆஃப் சோலார். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா சைனா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா. இப்போ பெரிய கேமே வந்து யூஎஸ்க்கும் இந்தியன் சோலார் மார்க்கெட்டுக்கு தான் வந்து மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கு. டெஃபினெட்லி இந்தியா is one of the major leader in the solar sector in the entire world அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் we are ready? நம்ம இந்த இவ்வளவு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு சோலார் செக்டருக்கு நம்ம எப்படி உள்ளார வந்து பிசினஸ் பண்ண போறோம், நம்ம எப்படி வந்து அதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா பிசினஸா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு பிசினஸ் பிளான் பண்றீங்க, பட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா மணி கிடையாது, நாலேஜ். இது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிகாஸ் நிறைய பேர் நம்ம யோசிப்போம் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவனுங்கள வரும் காசு வேணும், பணம் வேணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ வில் ஒன்லி டிஸ்அக்ரி. பிகாஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாலேஜ். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அந்த தொழில், அந்த துறையை பத்தி, அந்த கஸ்டமர்ஸை பத்தி உங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ஆளுங்க தானா வருவாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல நீங்க வந்து ஒரு நல்ல எத்திக்ஸ், நல்ல வேல்யூஸ்ல நல்ல கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி நீங்க போங்க, நீங்க பேமெண்ட் லேட்டா கொடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் நம்ம சேனல் பார்ட்னர் ஸ்கீம்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலா ஃபியூச்சர்ல சொல்றேன். ஸோ முக்கியமா உங்க நாலேஜை அடிப்படையா வச்சு, உங்க திறமையை அடிப்படையா வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன மெயின் தேவை அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உங்க கேபிட்டலைஸ் யர் கான்டாக்ட்ஸ். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இல்லையா, கான்டாக்ட்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள யாரு வந்து பொட்டன்ஷியலி மீன்ஸ் இந்த சோலாரை பத்தி சொன்னா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரைட்டான கஸ்டமர்ஸ் சஜஸ்ட் பண்றவங்க, இல்ல அவங்களே கூட உங்க ரைட் கஸ்டமரா இருக்கலாம். இது ஒண்ணு, இது கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ்ப்ளோர் யுவர் நோன் நெட்வொர்க்ஸ். உங்க நெட்வொர்க்ல யாரெல்லாம் வந்து அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் வந்து பிசினஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க, இவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள போய் பார்த்து அவங்களுடைய
பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு வேற என்ன எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கு, அதுல சோலார் வச்சு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பேக்கப் தேவையா, இல்ல இபி பில்ல குறைக்கிறது தான் முக்கியமான நோக்கமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல போய், அதாவது அவங்கள வந்து நேரா போய் நீங்க சோலார் போடுங்கன்னு சொன்னா யாரும் போட போறது இல்லை. அவங்கள போய் நீங்க ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு, அந்த சொல்யூஷனுக்கு ஒரு ஆப்ஷனா சோலாரை கொடுத்துட்டு வாங்க. டெஃபினெட்லி தே வில் திங்க், மே நாட் பி டுடே, இன்னைக்கு யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்ல அவங்களுக்கோ இல்ல அவங்க நண்பர்களுக்கோ கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ரெஃபர் பண்ணுவாங்க. தென் எஸ்டாப்ளிஷ் யுவர்செல்ஃப் டு தி பொட்டன்ஷியல் பீப்புள்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள், அதாவது முக்கியமான மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கிறத முதல்ல தெரிய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தெரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டு ஸ்டார்ட் வித் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல இருந்து, ஃபேஸ்புக் இன்ஸ்டால போஸ்ட் பண்றதுல இருந்து, ஃபேஸ்புக் கேம்பெயின்ஸ் ரன் பண்றதுல இருந்து, ஸ்பான்சர்ட் ஆட் ரன் பண்றதுல இருந்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல போய் நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய சர்வீசஸ் நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத மக்கள், உங்களுக்கு நீங்க யாருக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். தென் மெயினா பாத்தீங்கன்னா கிரியேட் ரிலேஷன்ஷிப் வித் இண்டஸ்ட்ரி சால்வர்ஸ். இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேனுஃபேக்சரர்ஸ், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதே மாதிரி மிகப்பெரிய கன்சல்டன்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க கூட எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல நட்புறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும். காரணம் என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேல நீங்க போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் வேணும். நீங்களே எல்லாமே பண்ணிடணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. யூ நீட் சப்போர்ட் ஃப்ரம் த குட் பீப்புள்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த பிக் லார்ஜ் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க இவங்களெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஃபைனலி ஸ்ட்ராட்டஜிஸ் வித் ஐடியாஸ். உங்களுடைய தாட் என்ன, உங்களுடைய ஐடியா என்ன, அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நெறிப்படுத்துங்க, ஸ்ட்ரீம்லைன் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும் அப்படின்னு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க ஆக்டிவிட்டியை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுங்க. தென் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கோல். உங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, நான் வந்து மக்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை குறைப்பேன் அப்படிங்கிறது என்னோட நோக்கம், நான் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கம்பெனியா வருவேன் அப்படிங்கிறது என்னோட நோக்கம், இல்ல நான் வந்து ஒரு எனர்ஜி சஸ்டைனபிலிட்டியை வந்து மெயினா கொண்டு வரேன், ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி எனர்ஜி ஜெனரேஷனை நான் வந்து முன்னிறுத்துறேன். இப்படி எப்படி எது உங்களுடைய குறிக்கோளா இருக்கோ அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நவ் இதோடைய ஆக்டிவிட்டி ஆக்ஷன் பிளான், எப்படி இதை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதாவது ஒரு ப்ராடக்டையோ சர்வீசஸையோ நீங்க கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்றீங்க. அப்படி கொடுக்கும்போது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் பீப்புள் ஆர் ஃபேசிங். ஸோ அவங்களோட முக்கியமான 3 ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமரா நீங்க இருக்கீங்க, உங்களுடைய முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னவா இருக்க முடியும், எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தி வருது, என் ஏரியாவில் அதிகமாக பவர் கட் ஆகுது, என் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு யாருமே இல்லை, நம்ம எனக்கு சென்னை தான் போகணும் அப்படின்னு ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த 3 ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ பிஃபோர் செக்கிங் இன்டு த ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை செக் பண்ணிட்டு தென் எக்ஸிஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு என்னென்ன ஏற்கனவே என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த 3 பிரச்சனைக்கு ஆல்ரெடி வேற யாராவது சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. அதை பார்த்துட்டு தென் நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறீங்க, இதை எப்படி நம்ம தீர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தி வருது, அப்போ அவங்க ஆன்கிரிட் சிஸ்டம் போடலாம், ஆன்கிரிட் சிஸ்டம் சோலார்ல போடும்போது அவங்களுக்கு இபி பில் குறையும். இப்படிங்கிறத நீங்க ஒரு சொல்யூஷனா கொண்டு போய் முன்னெடுத்து, ஒரு ப்ராடக்டா ஒரு சர்வீஸா போய் இன்னைக்கு கஸ்டமர் கிட்ட சொல்லாம ஒரு சொல்யூஷனா ஒரு தீர்வா கொண்டு போய் அதை சொல்லும் போது மக்கள் வந்து அதை வந்து நல்லா கவனிப்பாங்க, அதோடைய சீரியஸ்னஸ் மாறும். தென் கீ மெட்ரிக்ஸ், எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்டையோ இல்லை நீங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸையோ எப்படி நீங்க வந்து பெஸ்ட்ன்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் நீங்க வச்சு மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். பிகாஸ் அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு வந்து அதை ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஆர்டரை அப்படிங்கிறது தெரியும். தென் யூஎஸ்பி, தட் இஸ் யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். இந்த யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு 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 கஸ்டமர் வராரு, அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரா இல்லையாங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அவருடைய கிளாரிட்டி, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ஒரு கிளியர் கட் பிக்சரை கொடுத்துட்டு தென் அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம கரெக்டா சொல்லி அனுப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கான்செப்ட், அல்டிமேட்டா இது எதை நோக்கி போகுது, இது என்ன சால்வ் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லணும். அப்புறம் அட்வான்டேஜ்ங்கிறது என்னன்னா, இதை பண்றவங்க, இது இந்த சோலாரை போடுறவங்க
என்ன பயனடைய போறாங்க, எந்தெந்த வகையில பயனடைவாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் சேவ் பண்றது மட்டும் கிடையாது, வேற என்னென்ன மெத்தட்ஸ்ல இருக்கும். கார்பன் எமிஷன்ஸ் பண்றோம், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றோம். தென் நம்ம ஆஃப் கிரிட் பிளான்ட் போட்டோம்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, தடையில்லா மின்சாரம் கிடைக்கும். பிளஸ் மழை நேரத்துல கூட சுத்தமா கரண்ட் போனா கூட சோலார் பேனலோடைய கொஞ்சம் பவர் ப்ரொடக்ஷன் வச்சு அட்லீஸ்ட் நம்ம மொபைலையோ லேப்டாப்பையோ சார்ஜ் போடுற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும். அடுத்து வந்து சேனல்ஸ். சேனல்ஸ்ங்கிறது என்னன்னா, எப்படி உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு, பட் இது எப்படி கொண்டு போய் நீங்க கரெக்டா உங்க கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அதுக்கு என்னென்ன மீடியம்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் போறீங்க, மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, ஆட்ஸ், தென் பார்ட்னர்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணீங்களோ அந்த ஆடியன்ஸ் கூட கொண்டு போய் அதை சேர்க்கணும். அப்புறம் கடைசியா 2 விஷயம். ஒன் இஸ் காஸ்ட் ஸ்ட்ரக்சர். என்ன காஸ்ட்ல நீங்க அந்த ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்க போறீங்க. தென் ரெவன்யூ ஸ்ட்ரீம். ரெவன்யூ ஸ்ட்ரீம்னா நீங்க பண்ற பிசினஸ் மூலியமா வரக்கூடிய வருமானத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, ஹவு யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு 50,000 வருதுன்னா அந்த 50,000 கொண்டு போய் ஐபோன் வாங்க போறீங்களா, இல்ல அந்த 50,000 கொண்டு போய் வீட்டுல ஒய்ஃப்ட கொடுக்க போறீங்களா, இல்ல அந்த 50,000 10,000 உங்களுக்கு எடுத்து 40,000 உங்க பிசினஸ் மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா. இந்த ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வரோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், தொழில் பண்றோங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆர் வி ஆர் வெரி கிளியர் அண்ட் கிளாரிட்டி அபவுட் வாட் வி ஆர் டூயிங். நம்ம செய்யற விஷயத்துல நமக்கு தெளிவான கிளாரிட்டி இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு ஸ்டார்ட் அப்பா நீங்க உள்ளார வந்து ஒரு பிசினஸ்குள்ளார நீங்க வரணும் அப்படின்னா 4 விஷயத்த மெயினா பண்ணணும். தட் இஸ் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். ஓகே, இதை அனலைஸ் பண்ணணும். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுடைய பலம். ஓகே, ஒரு கம்பெனியை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு கம்பெனியா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை முதல்ல கண்டுபிடிங்க. தென் ஒரு கம்பெனியா உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய பலவீனமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை கண்டுபிடிங்க. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு முன்னாடி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்புகளா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க, அதை கண்டுபிடிங்க. தென் த்ரெட். உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்கள், உங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நீங்க நினைக்கிறீங்க, அதை கண்டுபிடிங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு, இது 4 குவாட்ரண்ட். இதை கண்டுபிடிச்சிட்டு உங்க வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தா மாத்துங்க, உங்க த்ரெட்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்துங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து உங்க வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தா மாறுதோ, எப்போ வந்து உங்க த்ரெட்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாறுதோ, ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், உங்களுக்கு வீக்னஸும் த்ரெட்ஸும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க போன பாதையில நீங்க எதை நோக்கி போறீங்களோ அந்த பாதை நோக்கி நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான தடைகளோ பாதிப்புகளோ டிலேஸோ இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸ், அக்விசிஷன், ஆக்டிவேஷன், ரெட்டன்ஷன், ரெவென்யூ, ரெஃபரல். ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்துட்டு போகணும், ஒரு சர்வீசஸ் எடுத்துட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சோலார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட சோலார் பேனல் இருக்கு, சோலார் இன்வெர்டர் இருக்கு. இது எப்படி நீங்க கொண்டு போய் ஒரு ஒரு ஆன்கிரிட் சிஸ்டம், ஒரு பேட்டரி போட்டு பவர் ஜெனரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் உங்ககிட்ட இருக்கு. இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க கம்பெனியை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் அது இம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த கஸ்டமரை. ஏன் வந்து இதை நான் வாங்கணும், எதுக்காக நான் உங்ககிட்ட வாங்கணும் அப்படிங்கறத இம்ப்ரெஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அக்விசிஷன்ங்கிறது வந்து இப்போ நீங்க உங்களுக்கு வர லீடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்கொயரிங்கிறது வந்து எது மூலியமா வேணா வரலாம். உங்க ஃப்ரெண்டு சொல்லி வரலாம், இன்டர்நெட்ல ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ப்ரௌச்சர் ஒரு பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம் நியூஸ் பேப்பர்ல வச்சு, அது மூலியமா பார்த்து கால் பண்ணிருக்கலாம். எதை மூலியமா அந்த ரிசோர்ஸ் வருதோ, அந்த லீடு வருதோ, அதை நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா அதை தூக்கி உள்ளார போட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட இது வரைக்கும் அவர் வாங்கவே இல்லை, புது கஸ்டமர், அவர் எப்படி உங்ககிட்ட கஸ்டமரா நீங்க மாத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க. ஏற்கனவே ஒருத்தர் வராரு, என்கொயரி பண்ண அவர் வந்து வாங்குறாரு, வாங்கினவரே திருப்பி வராருன்னா அது வேற சப்ஜெக்ட். இல்ல உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட அவர் வாங்கிட்டு இருக்காரு, அவர் உங்ககிட்ட வாங்குறாருன்னா அது டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். யாருன்னே தெரியாத ஒருத்தவர் ஜென்ரலா ஏதோ ஒரு ஆடை பார்த்து உங்கள்ட்ட வராரு, அவரை நீங்க எப்படி உங்க கஸ்டமரா மாத்துறீங்கிறது ஆக்டிவேஷன். ஓகே, தென் ரிட்டன்ஷன்ங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு முறை வாங்கிட்டு போயிட்டாரு, அவரை திருப்பி எப்படி உங்ககிட்டயே திரும்ப திரும்ப வாங்க வைக்கிறதுக்கு நீங்க அவருக்கு எப்படி நீங்க அவரை மெயின்டைன் பண்றீங்க. அவருக்கு பெஸ்ட் ரைட் கொடுக்கணும், பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும், ப்ரீவியஸ் கஸ்டமர்ங்கிற இடத்துல அவருக்கு உண்டான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே நம்ம போனா இவர்கிட்ட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கு, இவர்கிட்ட நம்ம திருப்பி போய் வாங்கணுங்கிற ஒரு உணர்வு எப்போ வரும் அப்படின்னா இது நடந்தாதான் வரும். அண்ட் ஃபைனலி இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்றோம்னா ரெவென்யூ. ஓகே, ரெவென்யூனா வருமானம். இந்த வர வருமானத்தை எப்படி நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்த போறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
தென் ரெஃபரல்ங்கிறது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் பொருள் வாங்குறாரு, அவரு போய் உங்க ப்ராடக்ட் சர்வீசஸை பத்தி 4 பேர்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க சர்வீசஸையும் குவாலிட்டியா வச்சுக்கணும், ப்ராடக்ட்ஸையும் குவாலிட்டியா வச்சுக்கணும். அதே நேரத்துல உங்க கஸ்டமர் உங்களுக்காக பேசுற அளவுக்கு நீங்க அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஓகே, ஒரு கஸ்டமர் வராரு பாக்குறாருன்னா உடனே வந்து சார் நீங்க போட்டீங்களா, ஓகே தேங்க்யூ சார் அனுப்பக்கூடாது. சார் நீங்க பாக்குறீங்களா, பார்த்து 4 பேர்கிட்ட சொல்லுங்க சார், நீங்க ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரெஃபரல் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன், இல்ல வந்து அடுத்த ஃபர்தர் ப்ராடக்ட் ஏதாவது வாங்குறீங்கன்னா நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன், இல்ல எனிஹவ் நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க, உங்களுக்கு பதிலாக அவர் தான் அந்த லீட் எடுத்துட்டு வர்றாரு, சரி சார் நான் மார்க்கெட்டிங் என்ன காசு செலவு பண்றேனோ அதை நான் உங்களுக்கு ரெஃபரல் இன்சென்டிவா கொடுத்துட்றேன். அந்த மாதிரி வின் வின் சுச்சுவேஷனா இந்த செக்டரை கொண்டு போகணும். ஓகேவா? பிகாஸ் இது எல்லாமே வந்து ஹை கேப்டிவ் பிசினஸ். சோலார்ல வந்து ஒரு 1 கிலோவாட் 2 கிலோவாட் நம்ம பேச ஆரம்பிச்சாலே பில்லு வந்து ஒரு இன்வாய்ஸ், அதாவது அந்த ப்ராடக்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா லேக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லேக்ஸ்ல எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், பிகாஸ் ப்ராஃபிட்ஸும் ஜாஸ்தி வரும், ஒருவேளை நீங்க சரியா பண்ணலைன்னா உங்களுக்கு லாஸும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபம் வரக்கூடிய வருமானத்துல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் கிடையாது. நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ஒரு 30,000 40,000 கம்ஃபர்டபுளா ஏர்ன் பண்ணலாம். நீங்க மந்த்லி 30 நாள் ஒரு கம்பெனில விழுந்து ஒர்க் பண்ணி 40,000 ரூபாய் வாங்கி அதுல 4 கமிட்மெண்ட் வச்சுக்கிறத விட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி 30,000 40,000 சம்பாதிச்சுட்டு மாசத்துக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உங்களால 4 விஷயம் நடக்குது சொசைட்டிக்குங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போறதுங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மார்க்கெட்டிங், அதாவது ஒரு பொசிஷன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். உங்க ப்ராடக்ட் சர்வீசஸை எப்படி கொண்டு போய் முன்னாடி நீங்க நிறுத்துறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பண்றோம்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பிராண்ட். எந்த பிராண்டை நம்ம எடுத்துட்டு போறோம்? ஒரு பிராண்டுங்கிறது வந்து ஆல்வேஸ் பெரிய பிராண்டா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே பிலிப்ஸும் சோனியும் தான் வித்துட்டு இருக்க முடியும். அப்படின்னு பார்த்தா எப்படி ஜெப்ரானிக்ஸ் போட்ரானிக்ஸ்லாம் வருது மார்க்கெட்ல, எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்ல. ஸோ பிராண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தரமான பொருளை ஒரு ஒரு நல்ல வாரண்டி டேர்ம்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ்ல வாங்கினாலே அது ஒரு பிராண்டு தான். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் பிராண்ட்ல நம்ம போய் என்ன வைக்கிறோம்னா ஹை காஸ்ட்ல கடைசியில போய் விழுந்துடுறோம். ஒரு 400 ரூபால ஒரு பிராண்டட் கம்பெனில வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு 220 ரூபால ஒரு ஒரு நியூ கம்பெனி, ஒரு நாட் அன் எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட் வாங்குறதும் குவாலிட்டி வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அதை எப்படி அனலைஸ் பண்றதுங்கிறது தான் நீங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் ஒழிய, மற்றபடி இந்த பிராண்டு தான் பிராண்ட் கான்சியஸா போகணும் அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம்னா, நீங்க பிராண்ட்ல போகலாம். இட் கேன் பி அன் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் பட் நான் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட். பட் பிராண்ட்லெஸ்ஸா போகாதீங்க, பிராண்டே இல்லாம போகாதீங்க, அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். ஓகேவா? தென் ஃபியூச்சர்ஸ். நிறைய மார்க்கெட்ல 5 ப்ராடக்ட் இருக்கும். 5 ப்ராடக்ட்ல உங்களுடைய ப்ராடக்ட் எந்த வகையில டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகேவா? பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ப்ராடக்ட் எந்த வகையில டிஃப்ரெண்ட்ங்கிறத நீங்க போய் சொல்லலைன்னா பீப்புள் ஏன் உங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு யோசிக்க போறான்? கண்டிப்பா யோசிக்க மாட்டான். கரெக்டா? பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு அவேர்னஸ் எந்த ப்ராடக்ட்ல இருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் வாங்குவாங்க. இல்ல அவங்கள்ட்ட யார் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களோ அதான் வாங்குவாங்க. அதை விட்டுட்டு இல்ல இந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபியூச்சர் இருக்கு, இப்போ ஒரு இன்வெர்டர் இருக்கு, அந்த இன்வெர்டர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோடெக் இன்வெர்டர் தான் பெஸ்ட்னு சொல்றாரு. மைக்ரோடெக் இன்வெர்டர் விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லூமினஸ் இன்வெர்டரை வாங்க வைக்கணும்னா அந்த லூமினஸ் காரை எவ்வளோ ஃபீச்சர்ஸ் அவன் ஹைலைட் பண்ணி காட்டுவான் மைக்ரோடெக்கை விட. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஓகே ஆமா இதுல வந்து இது இந்த ஆப்ஷன் இல்ல, இதுல வைஃபை இருக்கு, இதுல நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி எல்லா டீட்டெயிலையும் பார்க்க முடியும், இதுல நான் வந்து அந்த அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என் மொபைல் ஆப்ல பார்க்க முடியும். இந்த மாதிரி வேல்யூ எடிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த வேல்யூ எடிஷன் தான் நம்ம ஃபீச்சர்ஸ் ஹைலைட் பண்றோம். அடுத்து வந்து பேக்கேஜிங்கிறது எப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கும்போது இட் ஹாஸ் டு பி இன் அ வெரி நைஸ், ஒரு ஒரு பக்கா பேக்கிங்ல போகணும். எதுக்காக அப்படின்னா, நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் அந்த கிராண்ட்னஸ் தவிர, நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கொண்டு போறீங்க அப்படின்னா அதை எந்த வகையில பெட்டரா சேஃபா கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நாட் ஓன்லி தட், ஒரு பேனலை மட்டும் விற்காம ஒரு காம்போ பேனல் பேட்டரி இன்வெர்டர் இது ஒரு காம்போ அப்படின்னு ஒரு பேக்கேஜா கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்படி போகும்போது 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்னு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். 2வது கஸ்டமர் வந்து 3 ப்ராடக்டா ஒரே ஆள்கிட்ட வாங்குறான், ஒரே பிராண்ட்ல வாங்குறான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எனி சர்வீஸ் இஷ்யூஸ் யூ நோ நீட் டு
கம்ப்ளைண்ட் அதர் பிராண்ட்ஸ். இப்போ பேனல் போட்டிருப்பாங்க, பேட்டரி போட்டிருப்பாங்க, இன்வெர்டர் போட்டிருப்பாங்க. பேனல்னால இன்வெர்டர் அடி வாங்குச்சுன்னு இன்வெர்டர்காரன் சொல்லுவான். இல்ல இன்வெர்டர் நல்லா இருக்கு, பேட்டரினால இன்வெர்டர் போச்சுன்னு சொல்லிட்டு இன்வெர்டர்காரன் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவாய்ட் பண்றதுக்காக we can go with a kind of set of combo packages. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் பாயிண்ட். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம மெயினாக கொண்டு போகும்போது ஒரு ப்ராப்பர் ப்ரைஸிங்கை கொண்டு போகணும். பிகாஸ் எக்ஸாபிடென்ட்டாக நீங்கள் ஜாஸ்தி மார்ஜினில் கொண்டு போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப தின் மார்ஜினில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் கடைசியில் நீங்கள் வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் we are not doing charity, we are ultimately doing business. ஸோ நம்ம we need to earn. பிகாஸ் இந்த கம்பெனியை வளர்த்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா கூட அங்கேருந்து ஒரு வருமானம் தேவைப்படுது. தென் டிஸ்கவுண்ட்டுங்கிறது எவ்வளோ நீங்கள் கம்மி பண்ணி தரீங்க அந்த கஸ்டமருக்கு. ஸோ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாரு, திருப்பி வாங்குறாரு. ஆஹா 3 முறை வாங்கிட்டாரு, 4வது முறை நீங்க அவருக்கு டிஸ்கவுண்ட் குறைச்சிட்டீங்க அப்படின்னா, இஃப் அட் ஆல் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஹி வில் பி கெட் டிசப்பாயிண்டட். ஸோ ஒரு டீசென்ட் டிஸ்கவுண்ட்டை உங்ககிட்ட வாங்கக்கூடிய கண்டினியூஸ் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டீல்ஸ், ஆஃபர்ஸ், பண்ட்லிங் டீல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டர், பேட்டரி, பேனல் 3 ஒரு காம்போ அப்படிங்கிறது ஒரு பண்டில். அந்த பண்டில இந்த பிரைஸ்க்கு வாங்கலாம் நீங்க. இல்ல வந்து ஒரு 10 இன்வெர்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இன்வெர்டர் ஃப்ரீ, ஒரு 10 பேட்டரி வாங்குனீங்கன்னா ஒரு பேட்டரி ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு பண்ட்லிங் காம்போ டீல்ஸ் கொடுக்கும்போது ரூரல் மார்க்கெட்ல இது ஹிட் ஆகும். காரணம் என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரி வந்து 13,000 ரூபாய் வருது, 10 பேட்டரி 1.5 லட்ச ரூபா வருது. 10 பேட்டரி வாங்கினா ஒரு பேட்டரி ஃப்ரீனா அந்த 10 பேட்டரி அவன் எப்படியாச்சும் வித்துருவாங்க. வித்துட்டா அந்த ஒரு பேட்டரி அவங்க அட்லீஸ்ட் அவங்க வீட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பண்ட்லிங் டீல்ஸ்ல நிறைய சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்ல அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸா இருக்கு. அடுத்து வந்து கிரெடிட் டேர்ம்ஸ்ங்கிறது இப்போ உங்களுக்கு கீழே சின்ன சின்ன பீப்புள்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும், நல்லா இருக்காங்க, ட்ரஸ்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஓகே இப்போ நீங்க மெட்டீரியல் கொடுக்குறேன், இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு காசு வாங்கி வந்து கொடுப்பா, அன்னைக்கு கொடுத்துருப்பா, அந்த மாதிரி ஒரு நாள் கொடுப்பா, 2 நாள் கொடுப்பா, அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கிரெடிட் டேர்ம்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அடுத்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி. ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுல டிஃப்ரெண்ட் வேஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடு, இன்னொன்று பப்ளிக் ரிலேஷன்ஸ், தென் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் பண்ணலாம். தென் இமெயில் சர்ச் இன்ஜின். இப்போ இமெயில் நம்ம போயிட்டு வந்து கூகுளில் போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கம்பெனி பேர் நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பேனல் சப்ளையர்ஸ் இன் விழுப்புரம் அப்படின்னு கொடுத்தேன்னா விழுப்புரத்தில் என் கம்பெனி இருக்குன்னா முதல்ல அது வந்து நிற்கணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஸோ எஸ்இஓ பண்ணி என் கம்பெனி போட்டு ஒரு கீவேர்ட்ஸ் எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என் கம்பெனி வந்து நிறுத்துங்க அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிக்க முடியும். தென் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ், ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. இப்போ சோலார் இருக்கா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பவர் போயிருது, டார்க் ஆயிருது, உடனே எல்லாரும் சஃபர் ஆகுறாங்க, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிருது, டக்குன்னு இன்னொரு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். worried about electricity power cuts, please install solar off-grid packages அப்படின்னு ஒரு ஆட். அதுக்கு சோலார் பேனல் இருக்கு, பவர் வருது, பேட்டரி ஸ்டோர் பண்றோம், திருப்பி லைட் வருது, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. இப்படிங்கிறது ஒரு 20-25 செகண்ட்ஸ்ல ஈஸியா மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ. இந்த மாதிரி வீடியோ இதுதான் ஆட். யூஸ்வலா நீங்க என்ன பாக்குறீங்களோ வீடியோ அந்த ஆட். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் ப்ரொமோஷன்ஸை நீங்க வந்து சன் டிவில தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஷேர். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களோட ஸ்டேட்டஸ்லயுமே நீங்க வைக்கலாம். அதை 4 பேர் பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு ஓகே ரைட்டு இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கு. அஃப்கோர்ஸ் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமா 30 வருஷமா வந்து நிஜாம் பாக் ஆடு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எத்தனையோ பேருக்கு நிஜாம் பாக் என்னன்னு தெரியும், பட் ஸ்டில் ஏன் நிஜாம் பாக் ஆடு ஓடிக்கிட்டு இருக்கு? எத்தனையோ பேருக்கு வந்து ஹமாம் சோப்பு தெரியும், எத்தனையோ பேருக்கு மெடிமிக் சோப்பு தெரியும், எத்தனையோ பேருக்கு ஹார்லிக்ஸ் தெரியும். அதனால வந்து விட்டுறாங்களா? கிடையாது. அந்த ஆடுங்கிறது திரும்ப திரும்ப மக்கள் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். அது வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, லைஃப் ஆய் சோப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப கொரோனா வந்தோடனே கொரோனாவே அழிக்கும் அப்படிங்கிறது. அப்போ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு புரியுற மாதிரி எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் ஒரு கண்டென்ட். அல்டிமேட்லி அது என்னன்னா இட்ஸ் அ ப்ரொமோஷன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், இட்ஸ் அ ப்ரொமோஷன் ஆஃப் யுவர் சர்வீஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மீடியா கண்டென்ட் கொடுக்கலாம், அதுக்கு என்ன வீடியோ கண்டென்ட் கொடுக்கலாம், அதை நோக்கி நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த ஒர்க்குங்கிறது வந்து நாட் ப்ரொஃபஷனலி நீங்க வந்து ஒரு பெரிய ஆட் ஏஜென்சி வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தாட்ல உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க பண்ணி ஸ்லோவா நீங்க டெவலப் ஆகி வரலாம். எதுவுமே தப்பு கிடையாது. அல்டிமேட்லி அந்த விஷயம் கன்வே ஆகுதா இல்லையா மக்களுக்கு, அதை பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது புரியுதா புரியலையாங்கிறது முக்கியம். அடுத்து வந்து பிளேஸ், எந்த இடத்துல நீங்க இதை விற்க போறீங்க இந்த ப்ராடக்ட். ஸோ ஏதோ ஒரு கடை மாதிரி வச்சு விற்க போறீங்களா,
இல்ல ஸ்டோர் வெப்சைட்ல வந்து ஒரு ஆன்லைன் சேல்ஸ் இது பண்ண போறீங்களா, இல்ல ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்னா கம்ப்ளீட்டா ஆன்லைன்லயே வந்து ப்ராடக்ட்லாம் லிஸ்டிங் பண்ணி அதுலயே வந்து செல் பண்ணி பேமெண்ட் கேட்வேலாம் லிங்க் பண்ணி பண்ண போறீங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமா ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தென் இந்த டாப் ஆஃப் த ஃபனல் அப்ரோச்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, மெயினா வந்து கஸ்டமரை உங்களுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்ஸ், தென் அது இமெயில் மார்க்கெட்டிங், தென் ப்ரமோஷனல் வீடியோ, அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ். இந்த ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது என்னன்னா, அது வைட் ரிலீஸ் நியூஸ் பேப்பர்ல வரும். அது நிறைய பேர் பார்ப்பாங்க. பிகாஸ் ஏஜ்டு பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், கொஞ்சம் பெரிய ஆளுங்க வந்து இந்த மீடியாக்குள்ளார இல்லாம, சோஷியல் மீடியால இல்லாம இந்த அபிஷியல் மீடியாவை தான் நிறைய பேர் பார்த்து பழக்கத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகும். தென் மிடில் ஆஃப் த ஃபனல்னு பாத்தீங்க அப்படின்னா, கன்வர்ஷன்ல இந்த டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், ட்ரையல் ஈவெண்ட் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பாட்டம் ஆஃப் த ஃபனல்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக், டெமோ ஃபீட்பேக். இப்போ நீங்க ஒரு டெமோ கொடுக்குறீங்க, அந்த டெமோ அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க. இதை நீங்க ஒரு 2 எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் சைக்கிள் நீங்க டெமோ கொடுக்குறீங்க. அது வந்து ட்ரையல் ஈவெண்ட், தட் இஸ் மிடில் ஆஃப் த ஃபனல். அதுக்கப்புறம் அதை ஓட்டி பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட டெமோ கேட்குறீங்க. நீங்க ஓட்டினீங்களே, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோடைய ஸ்பீட் எப்படி இருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. அந்த டெமோ இஸ் த பாட்டம் ஆஃப் த ஃபனல். பிகாஸ் அவருடைய ஃபீட்பேக் தான் ஃபண்டமெண்டலே. அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நீங்க மேல மற்றதெல்லாம் கொண்டு போகணும். பேசிக்கா நீங்க என்ன பாக்குறீங்களோ இது இப்படி ஒரு ஃபனல் மாதிரி பாருங்க. ஓகே, இந்த ஃபீட்பேக் சக்சஸ் ஸ்டோரி கம்பாரிசன்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட், ஆஃபர்ஸ், ட்ரையல் ஈவெண்ட் டெவலப் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட், இமெயில் மார்க்கெட்டிங், ப்ரொமோஷனல் வீடியோ டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வி அப்ரோச்ல நீங்க இந்த கண்டென்ட்டை பார்க்கணும் ஆக்சுவலி. ஓகே, தென் ஒரு கம்பெனியா நீங்க எவால்வ் ஆக போறீங்க, அடுத்த லெவலுக்கு வர போறீங்க அப்படின்னா நீங்க தெளிவா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா மிஷன், விஷன், வேல்யூஸ். உங்க கம்பெனியோடைய மிஷன் என்ன, உங்களுடைய பயணம் என்ன, தென் விஷன் உங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, தென் வேல்யூஸ் உங்க கம்பெனியோடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன. ஸோ இந்த 3ம் நீங்க தெளிவா இருக்கணும். இந்த 3ம் தெளிவா இருந்தா மட்டும்தான் உங்களால போய் ரீச் ஆக முடியும். தென் ஸ்ட்ராட்டஜி, இதை எப்படி நான் செய்ய போறேன், இதுக்கு என்னுடைய ஸ்டெப்ஸ் என்ன. தென் டாக்டிக்ஸ், இதை செய்யறதுக்கு என்னுடைய மெத்தட் என்ன, வாட் இஸ் த ஸ்பெசிபிக் மெத்தட், எந்த ரிசோர்ஸை நான் யூஸ் பண்ணி இதை எப்படி பண்ண போறேன். திஸ் இஸ் மை அப்ரோச் டுவர்ட்ஸ் அட்டைனிங் த ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி அச்சீவ் பண்றதுக்கு என்ன அப்ரோச். அடுத்து எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷன் என்ன, ஸ்ட்ராட்டஜி போட்டேன், டாக்டிக்ஸ் வச்சிருக்கேன், இதை இப்ப நான் நடைமுறை கொண்டு போகணும், இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போகணும். ஸோ தட் இஸ் எக்ஸிகியூஷன். ஸோ இது எல்லாமே எப்போ நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்றீங்களோ, எப்போ நீங்க இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்களோ, எப்ப நீங்க இது நீங்க உங்களை எலிஜிபிள் ஆக்கிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் அட்ராக்ட் த பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஆர் அபவ் யூ. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மக்களால நீங்க ஈர்க்கப்படுவீங்க. ஸோ நவ் கமிங் டு த டாபிக், ஹவு டு டூ பிசினஸ் வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு கம்பெனியா, ஒரு ஆண்டர்பிரனரா இவ்வளவு தூரம் நீங்க செய்யறதுக்கு நீங்க காசு செலவு பண்ணுமானா கிடையாது. யூ ஹாவ் டு ஒன்லி யூஸ் யுவர் பிரைன். உங்க மைண்டை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளவு நீங்க உட்காந்து உங்க எந்த ஏரியாவில் நான் பிசினஸ் பண்ண போறேன், எந்த கஸ்டமர் டார்கெட் பண்ண போறேன், இந்த பக்கா ஹோம்ஒர்க்கை பண்ணி நீங்க ரெடியா ப்ரிப்பேர்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஏரியாவில் பிசினஸ் பண்ண தயாரா இருக்கீங்கன்னா, there are many companies who are very interested in promoting you as a channel partner. இப்போ என்னுடைய கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட் யூ எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட். வாட் யூ எனர்ஜிங்கிறது என்னுடைய கம்பெனி. ஸோ என்னுடைய கம்பெனி கீழே இப்போ எங்களுடைய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து படிச்சுட்டு போன நிறைய பேர், சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்க ஓனா பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து கஸ்டமர் இருப்பாங்க, ஆனால் பிசினஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் ஒன்லி மீ, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட், இப்போ நீங்க ஒரு கஸ்டமர், நீங்க ஒரு வெண்டர், ஆக்சுவலி நீங்க ஒரு இன்ஸ்டாலர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காரு, திருநெல்வேலியில இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்காரு. அவரை நீங்க போய் பாத்துட்டீங்க, சொல்லிட்டீங்க, பேசி புரிய வச்சுட்டீங்க. பட் இப்போ வந்து மெட்டீரியல் போடணும். அவர் வந்து ஓகே சார், நீங்க வந்து மெட்டீரியலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு பில்ல கொடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த மெட்டீரியல் வாங்குறது கூட அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாருன்னா, போய் அட்வான்ஸ் கேட்கக்கூடிய சூழ்நிலையில நிற்பாரு. ஓகே, அப்படி அட்வான்ஸ் கேட்கும்போது தாராளமா அட்வான்ஸ் கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்படி அட்வான்ஸ் கேட்கும்போது 100% அட்வான்ஸோ 80% அட்வான்ஸ் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணலாம், நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பிசினஸ்லயே உங்களுக்கு 100% அட்வான்ஸ் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான்.
ஏன் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பண்ணீங்க உங்க மேல கான்பிடென்ட் இருக்காது ஆக்சுவலா அந்த கஸ்டமருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், அவர் ஒரு 20% 30% அட்வான்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, அந்த 30% அட்வான்ஸை வச்சு உங்க மேல நம்பிக்கைன்னு வச்சு ஒருத்தர் உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னா, அப்ப நீங்க அவர் கூட அசோசியேட் ஆயிருக்கணும் பேசிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அசோசியேட்டிங் வித் மீ அஸ் அ கம்பெனி, ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஹேவ் அ ட்ரஸ்ட் ஓவர் யூ. ஃபர்ஸ்ட் எனக்கு உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கணும். எப்போ அந்த ட்ரஸ்ட் வரும்னா, எப்போ அந்த நம்பிக்கை வரும்னா, இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் அஸ் அன் ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனியா நீங்க ஒரு ஒரு ஆண்டர்பிரினரா உங்களுடைய ஜேர்னி, இந்த பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு, நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இவ்வளவு தூரம் பேசினேன் இல்லையா, இதை செய்யறதுக்கு இந்த நாலேஜோட இந்த ப்ரிப்பரேஷனோட நீங்க தயாரா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி மேல இருக்க கம்பெனிஸ் வில் பி இன்ட்ரெஸ்டட். இப்ப நான் இவ்வளோ விஷயங்களோட ஒரு கம்பெனியை பாக்குறேன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த 30% அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னோட மெட்டீரியலை கொடுத்துட்டு நீங்க போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து எனக்கு பேலன்ஸ் பேமெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் விச் ஐ எம் டூயிங் நவ். இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, காரணம் என்னன்னா, he is a interested person, he is willing to do business, he is not ready to loot. நம்மளை ஏமாத்திட்டு போகணுங்கிற நோக்கம் கிடையாது. அவனோட இன்டென்ஷன் இஸ் டு டு பிசினஸ். பட் நம்மளுக்கு we are a grown company, we have the capacity to give a product. Okay fine, we have to wait 2 weeks or 3 weeks to get the payment, that's all. But அந்த 2 வாரம் கூட ஒரு 10 லட்சம் ரூபாயை மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலையில திறமைகளோட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. இந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்றதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கம். ஸோ ஐ திங்க் யூ காட் அன் ஐடியா. முதல்ல ஒரு கம்பெனி உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரு சேனல் பார்ட்னரா நீங்க ஆகணும். ஒரு சேனல் பார்ட்னரா நீங்க ஆயிட்டீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கிலோவாட் ஆர்டர் வந்துருச்சு. ஓகே, 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா அதோடைய ஒர்க்கிங் கேபிட்டல். கஸ்டமர் 5 லட்ச ரூபா தான் கொடுக்குறாரு. இன்னும் 11 லட்ச ரூபாய்க்கு என்ன சார் பண்றதுன்னா, 11 லட்ச ரூபாய்க்கு போய் கடன் வாங்க முடியுமா, இல்ல வந்து பேலன்ஸ் இருக்கு அந்த 6 லட்ச ரூபாய்க்கு போய் நம்ம ஒய்ஃபோட நகையை வச்சு வாங்க முடியுமா? ரெண்டுமே தப்பு தான். பிகாஸ் ஃபேமிலியும் பிசினஸையும் என்னைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பிசினஸ், ஃபேமிலி. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க யாரு கூடயாச்சும் அசோசியேட் ஆயிருந்தா மட்டும்தான் அவர் உங்களுக்காக ரிஸ்க் எடுப்பாரு. கரெக்டா? இல்ல நீங்களே எல்லாமே நானே தனியா பண்ணிக்கிறேன்னா ரிஸ்கை நீங்க தனியா தான் எடுக்கணும். நோ ஒன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். கரெக்டா? ஸோ யூ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஒரு கம்பெனியா, ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு ஆண்டர்பிரினரா உங்களை நீங்க அதை தயார்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் நீங்க எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல ட்ரஸ்ட் வச்சு கம்பெனிஸ் வருவாங்க. இப்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல as a entrepreneur, I always wish to encourage the peoples who is willing to venture into this field and who wants to do a ethical business. ஒரு ப்ராப்பரா ஒரு நல்ல நெறியுடைய தொழில் செய்யக்கூடிய பிசினஸ்ல வர்றவங்களுக்கு ஒரு சேனல் பார்ட்னரா அவங்களை ஹெல்ப் பண்ணி, அவங்களை சப்போர்ட் பண்ணி, அவங்க ஒரு பைசா போட வேணாம். ஓகே, கஸ்டமர் கிட்ட தான் அட்வான்ஸ் வாங்கி கொடுக்கட்டும், அவங்க பிசினஸ் பண்ணிட்டோம். இட் கேன் பி டன் இன் 3 ways. சார் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் கம்பெனி மூலியமா பண்ணணும், தாராளமா பண்ணுங்க. சார் கம்பெனியே இல்லை என்கிட்ட, நான் வந்து ஜஸ்ட் கஸ்டமர் லீடு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. பிகாஸ் we are going to however spend a marketing cost for to generate a lead. And the cost we are happy to give to you as an incentive or marketing incentive or lead incentive we can give you. It's not only it's not for a company, any company. என்ன என் இடத்துல உட்காந்துருக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் நான் போகாம எனக்கு ஒரு லீடு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, அந்த லீடு கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த லீடுனா என்ன, அது ஒரு கஸ்டமர். அந்த கஸ்டமருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்புக்கு உண்டான வேல்யூவை யாரு வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கிராட்டிடியூட். ஓகே, ஸோ இதை நம்ம செய்யணும். இந்த வின்வின் சுச்சுவேஷன்ல போகும்போது ஒரு ஆண்டர்பிரினருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மணி கிடையவே கிடையாது. மணி இஸ் செகண்டரி. மணி ஆட்டோமேட்டிக்லி அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர் மேல பணம் கொடுக்கறதுக்கோ ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கோ நிறைய பேர் முன்னாடி வருவாங்க. பிகாஸ் யுவர் பொட்டன்ஷியல் கிளைண்ட். ஒரு மாசத்துக்கு 10 கிளைண்ட் எடுத்துட்டு வர அளவுக்கு உங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னா உங்களுக்கு 10 ரூபா கூட தேவை கிடையாது. யூ கேன் டூ பிசினஸ். ஓகே, ஸோ that is why I'm with this I conclude, to do business, to do a successful business in solar, investment is knowledge, contacts and homework, not the money. And if you really want to be a solar entrepreneur, there are different ways to become that. But fundamentally,
நீங்க இந்த ஒரு தொழில ஜெயிக்கணும்னா அந்த சப்ஜெக்ட பத்தின டீப் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இவ்வளவு தூரம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ் அப்படின்னா உங்க நாலேஜை நீங்க வளர்க்கறதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும். ஓகே, ஒரு பொருள்ல நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 10 பேனல் வாங்கி வைக்கிறது பதிலா ஒரு 10,000 ரூபாய்க்கு உங்க மூளையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ரியலி ஒர்த், பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு மேக் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி. ஓகே, அதனாலதான் எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றது எதுவுமே வந்து வேஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா இட் இஸ் ரிசோர்ஸ் ஒர்த். நீங்க உங்க மைண்ட்ல அதை எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது யாராலையும் அந்த நாலேஜ் அளிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் அந்த எஜுகேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய சஜஷன் ஆஸ் அன் ஆண்டர்பிரனரா, ஆஸ் அ ஜூனியர்ஸா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூ இன்வெஸ்ட் யுவர் டைம் ஆன் டெவலப்பிங் யுவர் நாலேஜ். முதல்ல உங்களை ஒரு ஸ்கில்டு பர்சனா மாத்துங்க. முதல்ல வந்து உங்களை ஒரு டெக்னிக்கலி ஒரு எக்ஸ்பர்ட்டா உங்களை மாத்துங்க. 4 பேர் உங்ககிட்ட வந்து ஒரு டாபிக் பத்தி பேசினா அதுக்கு கான்பிடென்டா கொடுக்குற அளவு ஆன்சர் கொடுக்குற அளவுக்கு உங்களை நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கஸ்டமர் கிட்ட போய் நீங்க பேசும்போது உங்களுக்கு கான்பிடென்டா ஆன்சர் வரும். உங்க கான்பிடென்ட் ஆன்சரை பார்த்து 20% அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு யோசிக்கிறவர் 50% அட்வான்ஸ் கொடுப்பாரு. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த டிஃபரன்ஸ்க்கு உங்க நாலேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். உங்களை ஒரு நல்ல ஆண்டர்பிரனரா, ஒரு எத்திக்கல் ரிச் ஆண்டர்பிரனரா, ஒரு வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா நீங்க எவால்வ் ஆகணும். இது நடக்கும்போது மணி இஸ் நாட் அ மேட்டர். ஆட்டோமேட்டிக்லி தி யூனிவர்ஸ் வில் கிவ் யூ த ரைட் கான்டாக்ட்ஸ், கனெக்ட்ஸ். உங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியா உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நானே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவேன். இல்ல உங்க நெட்வொர்க்லயே உங்களுக்கு நிறைய பேர் தெரிய வரும் நீங்க முயற்சி எடுக்கும் போது. ஸோ வித் திஸ் I congratulate and thank the participants who came for this program and make use of this awareness program and train your knowledge, upgrade your skills, equip yourself. In the field நீங்க வந்து பிசினஸ் பண்றது உங்களை தகுதிப்படுத்திக்கோ, அவ்வளவுதான் சொல்றேன். This is my conclusion. Okay, so thank you very much all. Thank you Langon sir and thank you Badmin ma'am for the opportunity. Okay, thank you very much. அதாவது இந்த பிசினஸ்ல எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸ்கிரீன் கட் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த பிசினஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்றது நீங்க ஆஸ் அன் ஆண்டர்பிரினரா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வந்து பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத விட பணத்தை காட்டிலும் அதிகமா முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்கில் அண்ட் நாலேஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் இருந்தா அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா கூட ஒரு லீட் ஜெனரேட் பண்ணலாம். இன்னும் நீங்க ஏற்கனவே நல்லா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமா ஒரு சின்ன அந்த ஏரியா லெவல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்ல. அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணி அந்த லீடை ஜெனரேட் பண்ணி அந்த லீடை சப்போஸ் நீங்களே வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க ஆண்டர்பிரினருக்கு. ஏற்கனவே அவங்க ஆண்டர்பிரினரா இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்கில் இருக்கலாம், இல்ல அந்த பிசினஸை பத்தி ஐடியா இருக்கலாம். அவங்கள வந்து நீங்க டெவலப் பண்ணலாம். அவங்க வந்து லீடு ஜெனரேட் பண்ணி கொடுத்து உங்க மூலமா பிசினஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லெவல்லையும் பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது உங்க பிசினஸ் பண்ணா கூட அதை கூட அவங்க டிராப் பண்ணாம கூட இருந்தே பண்ணலான்றத இந்த டோட்டலா இந்த ப்ரெசன்டேஷன் மூலமா ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க. அதுவும் இல்லாம ரொம்ப தேங்க்ஸ், எங்களுடைய ட்ரைனராகவும் நீங்க கூட இருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமா கண்டக்ட் பண்ணி நிறைய பேர் நீங்க டியூன் பண்ணி அனுப்பிருக்கீங்க. அந்த வகையிலும் உங்களுக்கு நன்றி. பட் ஆடியன்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்னா நீங்க ஆஸ்க் ஆண்டர்பிரினர். எஸ், தேங்க்யூ. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க கேளுங்க. ராஜா கணேசன் இயர் டு ஆன்சர். கேமரா ஆன் பண்ணலாமே? நான் ஸ்கிரீன் ஷேர் வந்து பண்ணேன். நீங்க ஸ்கிரீன் ஷேர் நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களை நான் அன்மியூட் பண்றேன், கூட பேசுவோம். என்ன டவுட் இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு அதை பத்தி ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா ஓகே, பாலமுருகன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். வீல் ஆன்சர் சொல்லுங்க. பாலமுருகன். பாலமுருகன் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. ஓகேங்க. இப்போ நான் வந்து பிசினஸ் பண்றது வந்து வெட்டிங் கார்டு பிசினஸ். நீங்க சவுண்டா பேசுங்க. சார் வெட்டிங் கார்டு பிசினஸ் பண்ணிருக்கேன் சார். லாஸ்ட் 12 இயர்ஸா பண்ணிருக்கேன். சரி. ஸோ இப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ 11 நாள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு.
உங்களுக்கே தெரியுங்க. ஸோ வந்து நான் வெளியில வந்து வேற பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த சோலார் இண்டஸ்ட்ரி பத்தி இப்போ வந்து ஜஸ்ட் பிகினிங், இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் சொல்லலாம். எனக்கு நாலேஜ் வந்து ஜீரோ நாலேஜ். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். நீங்க உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுங்க? அவர் சொன்னாரு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு சொன்னார் இல்லையா? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுங்க? சார் நான் படிச்சிருக்கேன் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், எம்பிஏ பண்ணியிருக்கேன் சார். சரி. லாஸ்ட் 12 இயர்ஸா வந்து மார்க்கெட்டிங்ல வந்து இருந்திருக்கு. 5 இயர்ஸா வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் as a field ஸ்டார்டிங் பண்றப்போ. ஓகே. ஸோ என்னோட ஸ்ட்ரென்த் வந்து மார்க்கெட்டிங் சார். வெரி குட், சூப்பர். மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருந்தா போதும், எந்த ப்ராடக்ட் வேணா நீங்க சேல் பண்ணிடலாம். பட் இந்த ப்ராடக்ட் என்ன, இந்த சோலார் என்ன, சோலார் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்றது, அதை பத்தி ஒரு நாலேஜ், நீங்க போய் ஃபீல்டுல போய் சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. யூ கேன் என்கேஜ் பீப்பிள், பட் பிஃபோர் தட் யூ ஹேவ் டு நோ. கண்டிப்பா. ஏன்னா அந்த சோலார் அந்த கம்ப்ளீட் டொமைன் நாலேஜ், டெக்னிக்கல் நோவும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதை நீங்க போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, அழகா நீங்க டீம் வச்சு இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணலாம். கண்டிப்பா சார். எந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நம்ம கத்துக்க முடியும், எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறது என்னோட क्वेश्चन சார். நாங்களே பண்ற எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம, எலக்ட்ரானிக் பேக்ரவுண்டே இல்லாம, நான் என்னுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஏன்னா நான் வந்து we have been doing the solar installation training program 2010ல இருந்து கண்டக்ட் பண்றோம். பட் we are going to start a 90th batch. மண்டேல இருந்து we are going to start a 90th batch, 100வது பேட்ச் பண்ண போறோம். நிறைய பேரை நாங்க உருவாக்கி இருக்கோம். அவங்க உள்ள வரும்போதே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உள்ள வந்தவங்களை அவங்க எப்படி நாங்க ஷேப் பண்றோம் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல அவங்க மாதிரி மார்க்கெட்டிங் நாலேஜ் உள்ள வந்து அவங்க இந்த ஸ்கில்ல ட்ரைனிங் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அந்த அந்த நாலேஜை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணி பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எங்கெங்கெல்லாம் சோலார் இன்ஸ்டலேஷன் ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த லீடை ஜென்ரேட் பண்ணி, இப்போ ராஜகணேஷ் மாதிரி அவர் ஒரு ஆண்டர்பிரினர், நாட் ஓன்லி அவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க லீடு நீங்க கொடுத்தீங்கன்னா யூ கெட் லீட் பேஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா யூ வில் கெட் ரெமுனரேஷன். அப்போ இதை வந்து சூப்பரா பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியல. சரி, எல்லாருக்குமே என்னன்னா பிசினஸ் பண்ணா எனக்கு இது பண்ணணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரே வழி என்னது, வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம். ஆனா அது பணம் சம்பாதிக்கிறது அது ஒரு வழிதான். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு வழிதான். ஆக்சுவலா பார்த்தா அதுதான் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா வந்து ஒரு மனுஷனுடைய ரொம்ப கடைநிலை ஆப்ஷன் என்னன்னா அதுதான் ஆக்சுவலா தொழில் செய்யறதுல. பட் அன்பார்ச்சுனேட்லி அதான் நம்ம மேஜர் ஷேரா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜி வேர்ல்டுல நீங்க இன்னும் எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கீங்க. அது வந்து உங்களுடைய குறை கிடையாது, ஓகே, அறியாமைன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல வந்து we will teach you everything. ஒரு சிஆர்எம் எப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு இன்வாய்சிங் சாஃப்ட்வேர், இன்னைக்கெல்லாம் டேலிங்கிறதே தேவையில்லை. ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவன் ஒரு கம்பெனியோட டோட்டல் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒரு ஆன்லைன்ல இப்ப நீங்க அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி உங்களுக்கு தேவையான வெப்சைட் நீங்களே கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல வந்து அவர் வந்து டைரக்டா புக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா பேமெண்ட் வர அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனே செய்யற அளவுக்கு இன்னைக்கு வந்து சிஸ்டம்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஓகே, சோ இது எல்லாமே வந்து கடந்த ஒரு 2-2.5 வருஷ காலத்துல, அது எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் ஒன்று ஸ்டார்ட் ஆன காலத்துல இருந்து இந்த 1.5 இயர்ஸ்க்குள்ள எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு சைட்ல வந்து காம்படிஷன் பார்த்தாலும், பட் த கேப் இஸ் குளோபல். உங்க பொருளை வந்து யார் எங்க இருந்து வேணாலும் உலக மூலையில இருந்து வாங்கலாம். சரியா, இந்தியால இருந்து எங்க வேணும் யார் வேணாலும் ஆர்டர் பண்ணுவாங்க. அமேசான்ல ஹரியானால இருந்து ஒரு ப்ராடக்ட் திருநெல்வேலிக்கு போகுது, 3 நாள் 4 நாள் டிராவல் ஆகி எப்படி போகுது? அப்ப ஹரியானால இருக்கவன வந்து திருநெல்வேலியில மார்க்கெட் பண்றான் கிடையாது. தேர் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அமேசான் ஆப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நடுவில் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணுது. கரெக்டா? அது மாதிரி உங்ககிட்ட இருக்க ப்ராடக்டோ சர்வீஸையோ உங்க கஸ்டமர் கிட்ட போய் கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், thank you. ஓகே, ரைட், thank you. any questions? ஓகே, சிவ கணேசன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். மோஸ்ட் காமன் क्वेश्चंस நான் பாக்கும்போது இந்த பத்தி இருக்குது. சோ ஐ வில் ஹலோ சொல்லுங்க. ஓ சார், பேசலாம். பிராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் பத்தி நிறைய கேள்விகள் வருது நான் பார்த்த சாட் பாக்ஸ்ல. ஓகே, as of now because of covid restrictions நம்ம வந்து ஆன் கிளாஸ் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வர்ச்சுவல் ஆன் கிளாஸ் ஆன்லைன்ல ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம்
இந்த லாஸ்ட் 12 பேட்ச்ல ஒரு பேட்ச் கூட எங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இல்லைங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எங்களுக்கு வராத அளவுக்கு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்ல இன்புட்ஸ் கொடுத்துட்றேன். என்னுடைய இண்டஸ்ட்ரி நாலேஜ், ப்ராக்டிகல் நாலேஜ் தான் நான் ஷேர் பண்றேன். அப்படிங்கும்போது அது வந்து மேக்ஸிமம் சப்ஜெக்ட் உங்களை வந்து 100% இல்லாட்டினாலும் 95% உங்களை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஹவவர் நீங்க வந்து ஒரு ரியல் சைட் நாலேஜ் தான் நீங்க ஃபீல் பண்ணணும், ப்ராக்டிகலா பார்க்கணும்னு நினைச்சால் டெஃபினெட்லி ஒன்ஸ் திஸ் லாக்டவுன்ஸ் ஆர் ஓவர், நீங்க வந்து ஜஸ்ட் கெட் இன் டச் வித் அஸ், எங்க கூட கான்டாக்ட்ல இருங்க. என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்கோயிங் சைட் எதுவோ அந்த சைட்டுக்கு நீங்க நேரா வாங்க, என்கேஜ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து என்ன ஆக்டிவிட்டி போகுதுங்கிறத நீங்களே இருங்க, ஒரு 2 நாளோ 3 நாளோ வந்து அந்த ப்ராஜெக்ட் கூட டிராவல் பண்ணி கத்துக்கோங்க. ஓகே, சோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் கிவ் யூ. ஓகே, நெக்ஸ்ட் சிவகணேஷ் அவர் ஒரு ஏதோ கேள்வி கேட்க வந்தாரு. சிவகணேஷ் சார் நீங்க கேட்கலாம் சார். ஓகே, உங்களை சிவகணேசன் உங்களை அட்மிட் பண்றோம், நீங்க பேசலாம். ஹலோ சார். சார் குட் மார்னிங் சார். நான் இது மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல வந்து ஹார்ட்வேர்ஸ் அண்ட் அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார் நானு. சரி. இல்ல சார், நான் வந்து டடால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக பாக்குறேன் சார். ஆனா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். அதனால வந்து அப்ப இது பண்ண முடியுமா சார், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா சார்? இல்ல, டெடால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிறது, டெடா இஸ் ஸ்டேட் நோடல் ஏஜென்சி, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, அது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல சில டெண்டர்ஸ் போகும்போது அவங்க ஒரு கண்டிஷனா போடுவாங்க, டெடா என்லிஸ்டட் வெண்டர்னு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க டெடா என்லிஸ்டட் வெண்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட ரிசர்வேஷனோ பெனிஃபிட்ஸோ கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க ஒரு என்லிஸ்டட் வெண்டர் ஆகணும்னா முதல்ல நீங்க ஒரு கம்பெனியா இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வச்சு ஒரு கம்பெனியா இருக்கணும். பிளஸ் அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர் வந்து இந்த சர்டிஃபைடு சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சார் இளங்கோவன் சார் சஜஸ்ட் பண்ற ட்ரைனிங் ப்ரோக்ராமோடைய சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க தாராளமா வந்து பிஎம்இபி லோனும் அப்ளை பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும், இப்போ டெடாலேயே போய் என்லிஸ்ட் பண்ணனாலும் இல்லை எம்என்ஆர்லேயே என்லிஸ்ட் பண்ணனாலும் நீங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்டை பயன்படுத்தலாம். எப்படின்னா, ஐ எம் அ சர்டிஃபைடு பர்சன் ஆன் திஸ் சோலார் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு நீங்க சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ இதன் மூலயமா என்னன்னா, ஸோ ஒரு டெடால ஒரு கம்பெனி போய் என்லிஸ்ட் ஆகணும்னா அந்த கம்பெனில யாராவது ஒரு ஆளாச்சு சர்டிஃபைடு பர்சன், அதாவது அவர் வந்து இந்த சப்ஜெக்ட் நாலேஜோட வந்திருக்காருங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்டிஃபை பண்ணுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் இப்போ நீங்க இந்த எம்எஸ்எம்இல இருந்து வாங்கக்கூடிய இந்த கேபிஎஸ்சியோட சர்டிஃபிகேட்டும் இஸ் அக்செப்டபிள் பை த கவர்மெண்ட் டு என்லிஸ்ட் அஸ் டெடா வெண்டார். யார் வேணாலும் டெடா வெண்டாரா ஆகலாம். ஒரு கம்பெனி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, நீங்க ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இது ரெண்டு வந்து பேசிக் கண்டிஷன். பிளஸ் நீங்க அதுல என்ரோல் ஆகிறதுக்கு 50,000 பிளஸ் 7,000 rupees, 50,000 மொத்தம் நீங்க பே பண்ண வேண்டியது. சார், அவருக்கு ஒரு சின்ன டவுட் சார், சிவகணேஷ் சாருக்கு. இப்போ டெடா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு பி கேண்டிடேட்டா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். அப்படிலாம் கிடையாது, நீங்க ஒரு டிப்ளமா கேண்டிடேட்டா கூட இருக்கலாம். எஸ், அதுதான் கேட்க வந்தேன். எஸ், you must be a citizen and you must have a certificate of solar. எஸ் சார், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார். இப்போ வந்து டெடால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஒரு இயர்ஸ்லி ட்வைஸ் தான் வைக்கிறாங்க. அது எப்ப சார் இருக்கும் மோஸ்டா? இயர்ஸ்லி ட்வைஸ் கிடையாது, எவ்ரி குவார்ட்டர். எவ்ரி குவார்ட்டர். ஓகே சார். இப்போ எப்ப சார் மோஸ்டா வரும்? ஜான், பிப்ரவரி, மார்ச், அடுத்து ஏப்ரல், மே, ஜூன். அப்புறம் நீங்க எப்போ போய் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து அடுத்த குவார்ட்டர்ல அது அக்செப்ட் ஆகி போயிடும் உள்ள. ஓகே ஓகே சார். அது ஏதாச்சும் நம்மளுக்கு டீடைல்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா சார்? அது டெடா வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. நீங்க நேரா www.teda.in போனீங்கன்னா அதுலயே என்லிஸ்ட் வெண்டார் என்லிஸ்ட்மென்ட் இருக்கும். அதுல எல்லா டீடைலும் கிளியரா கொடுத்துருக்கும். ஓகே சார். ஓகே சார். Okay, there is a question from Kerala. From your experience, what is the success rate in installation of solar system for home use? The success, where is the question? Let me take it. Chat box la iru parunga. What is the success rate in installation of solar system for home use? பாருங்க சார். இல்ல, உங்க பர்சனல் சாட்ல கேட்டிருக்காரு நினைக்கிறேன். பாருங்க. கேட்டிருப்பாங்க சார். ஆமா, எனக்கு கேட்டிருக்காரு. ஆமா ஆமா, क्वेश्चन படிச்சேன், நீங்க பாருங்க. Yeah, what is the question? The question is, what is the success rate in installation of solar system for home use? என்ன பொறுத்த வரைக்கும் success rate is depend on the quality of workmanship of the installer. Correct? So on an average, I would say 85% it is all good only. Only 15% problem happens because of the poor workmanship by
the unskilled, untrained technicians. But சக்சஸ்ங்கிறது how long you are accounting is the matter. ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லையா, 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லையா, 3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லையாங்கிறது. Usually success rate people will take for the 2 years. Okay, 2 வருஷத்துல பிரச்சனை இல்லாம என்னன்னு பார்த்தா 80 to 85% எங்கேயுமே பிரச்சனை இல்லதான். Okay, பட் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டு வந்து ஆரம்பத்திலே ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணப்பட்டதுனால இந்த டெடா இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், எம்என்ஆர்இ இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், எங்க போனாலும் சர்டிஃபைடு பர்சன் வேணும்னு கேட்டதுனால ஓரளவுக்கு இந்த ஃபீல்டுல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க கொஞ்சம் நாலேஜோட வர்றதுனால இந்த ரொம்ப அடிமட்டமான தவறுகளை அவாய்ட் பண்ணப்படுது. அதுதான் மெயின் ரீசன். ஓகே, மிஸ்டர் லெட்டின். எஸ் எஸ் லித்தின் எஸ், உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம் சார். லித்தின். ஓகே. Yeah, hi. So my question is like regarding success rate. What I'm asking is like here, the it is like due to the climate changes, because here, you know, like in Kerala, the rate of rain is more like, it's not like how we get the sunlight in Tamil Nadu, right? So due to that, how, like I don't know, have any experience over here. So I just want to have from your from your knowledge, like is there any installation happened in Kerala, and like homes that independently working only with the solar panel services, or along with the electricity, like the government electricity services, they will be able to work on, or how that will go, like because I have no idea about that, like how this can work in Kerala, like because of only the reason is the climate change. Hello. So if you have any already, like if you or your like already trained the team have any installation or like in for the home, like home means like the completely they are like converted to the solar systems in the home. So I can answer your question. The success rate, what you're actually asking is whether the installed plant is performing up to the mark or not. It is about Correct, not about correct. workmanship. Yeah, my question is like the same, right? Because if we convince a customer to go with a solar system, and So like I will tell you how the approach should be. First of all, we should very clear about what is the objective of going for this installation. Okay. Correct. Let's say my objective is to reduce the electricity bill, or Yes. my objective is to give the uninterrupted power supply. Okay. Mhm. Now, next condition, if you are looking for an uninterrupted power supply, the next question is whether you are having grid as a support or you don't have grid there. You only depend on solar panel. That is the next level of approach. If you don't have a solar, you don't have a grid, you don't have an electricity supply, but at the same time you want an uninterrupted power supply, then in the condition you definitely want to have a battery bank energy and equipped with the solar panel, which is going to be the only source of charging the battery. Okay. In that case, your sizing of the solar panel have to be little heavy so that it has to effectively charge in a short span of time during the daytime. Okay. Correct. Okay. Got it. So, if at all you are going to support with the grid as one of the source, then in that case, the dependency of solar panels for charging the battery can be reduced a little bit, because you have another source which is grid, which can eventually come and charge the battery if needed. Okay, so to reduce your capital cost of the system, or if you want to charge the battery whenever there is a heavy rain coming all the way and making the entire climate so dull, not facilitating to get charge the battery, in that case the grid can come and support the battery charging. Okay, Got it. so it depends on the locality where it has been installed and what is the application you want to meet. Okay, but everything is possible with solar. If you want to go with a complete standalone system, it is possible. If you want to support with the grid, it is possible. If you want to share only the load and not to have an energy storage like an on-grid system, that is also possible. Okay, I think I got the answer for my question. Like when comparing this case, like due to the climate changes, there is only the thing we can approach is like to reduce the electricity bill, we can use solar for running some appliances, right? Yes. Okay. Got it. Okay, see, I got a direct questions about skill development in solar installation training. இப்போ 4 பேர் கேட்டிருக்காங்க, இந்த ட்ரைனிங் கொடுத்தீங்களா அப்படின்றது. ஆமா, நான் இந்த ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கோம். மண்டேலேருந்து we are going to start a 90th batch in solar installation training. கிளாஸ் ஹேண்டில் பண்ண போறது வேற யாரும் இல்லை, நம்ம
மிஸ்டர் ராஜா கணேசன் தான் இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ண போறாரு. இஸ் நாட் எ ட்ரைனர், இஸ் அன் ஆண்டர்பிரினர். அவருடைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, it will be given Government of India certificate also. I hope you could see the certificate. I mean, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு என்ன இருந்தது. No, I am telling you, this is our advertisement. No, this is old advertisement. This is certificate. If you see, yes, 6-day workshop. 6-day workshop on solar installation training program starting on 21/6/2021. Daily evening 6 to 9. இதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எங்களுடைய மெத்தட் ட்ரைனிங் மெத்தடாலஜி எல்லாமே இருந்து சர்டிபிகேட் இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிபிகேட். எஸ், இந்த மாடல் சர்டிபிகேட் இப்படி தான் இருக்கும். இது தடால கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது இல்லாம சப்போஸ் இஃப் யூ வாண்ட், நீங்க லோன் தேவைப்படுது அப்படின்னா, there is a loan called PMEGP, Prime Minister's Employment Generation Program இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து you can have, I mean, you have facility to go up to 10 lakhs loan. நீங்க ஆன்லைன்ல லோன் அப்ளை பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் சப்சிடிலாம் கொடுத்து லோன் கொடுக்குறாங்க டு ஸ்டார்ட் நியூ பிசினஸ். மேனுஃபேக்சரிங் அந்த 25 lakhs, சர்வீஸ் அந்த 10 lakhs. பட் நீங்க சர்வீஸ் அது அங்கே ட்ரைனிங்ல வந்து எப்படி ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து we give guidance to you. ஓ, இது ஓல்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே மேடம், நீங்க கோர்ஸை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. எஸ் சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இப்ப நம்மளுடைய பயிற்சி பத்தி சார் சொன்ன மாதிரி வர மண்டே, அதாவது 21st ஜூன்ல இருந்து 26th ஜூன் வரைக்கும் மொத்தம் 6 days ட்ரைனிங். ஈவினிங் 6 o'clock இருந்து 9 o'clock வரைக்கும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு எப்படி ஜூம் மூலமா அட்டென்ட் பண்ணீங்களோ சேம் தான் நம்ம ஜூம் மூலமா தான் அட்டென்ட் பண்ண போறீங்க இந்த பயிற்சியை. டெய்லி கிளாஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 6 o'clock to 9 o'clock தான் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளுமே கிளாஸ்க்கு அன்னைக்கு நடக்க போற பயிற்சியோட அந்த நோட்ஸ், பிபிடிஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு செப்பரேட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதன் மூலமா ஷேர் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி அடுத்தடுத்த நாள் இன்னைக்கு அட்டென்ட் பண்ற கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோ வந்து அடுத்த நாள் மார்னிங்கே நீங்க வந்து குரூப்ல ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த வகையில அது உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸா இருக்க போகுது. அட் த சேம் டைம் சார் உங்களுக்கு சர்டிபிகேஷன் சாம்பிள் காமிச்சாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேஷன். இந்த சர்டிபிகேஷன் ராஜகணேஷ் சார் சொன்ன மாதிரி டெடா ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, அல்லது PMEGP லோனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இது ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேஷனா இருக்க போகுது. ஸோ இந்த பயிற்சி சம்பந்தமா உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா, நான் சாட் பாக்ஸ்ல என்னுடைய நம்பர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் பத்மினி. என்னுடைய நம்பர் 9345889712. இது ஒரு நம்பர் இருக்கு. இன்னொரு நம்பர் 9444505460. நீங்க இந்த 2 நம்பர்ல நான் குரூப்லயும் இருக்கேன். ஸோ இந்த 2 நம்பர்ல நீங்க எதுல கால் பண்ணாலும் நான் இந்த கோர்ஸை பத்தி அடுத்து நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்து அதுக்கு தான் வரேன் சார். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ஃபீயை பொறுத்த வரைக்கும் 4,800 plus 18% GST, டோட்டலா 5,664 rupees வரப்போகுது. சரிங்களா? இப்போ இதுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ண போறீங்க. ஸோ இப்போ அது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன் லிங்கை நான் இப்போ உங்களுக்கு வந்து குரூப்ல, தட் மீன்ஸ் சாட் பாக்ஸ்ல போடுறேன். 1 second. எஸ், இப்போ ஒரு லிங்க் ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய இந்த அட்மிஷனுக்கான அந்த கூகுள் அப்ளிகேஷனோட லிங்க். ஸோ இது சம்பந்தமா மேற்கொண்டு உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா பண்ணுங்க. நான் கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் இதை எல்லாத்தையுமே அனுப்புறேன். பாலமுருகன் சார் நீங்க கேட்ட மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல நான் இப்ப இம்மீடியட்டா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் ஷேர் பண்ணி கொடுத்துடுறேன். ஸோ யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்றேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ராஜகணேஷ் சார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைவான நேரத்துல ஒரு பெரிய பிசினஸ் நல்லா பண்றதுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கொடுத்துட்டாரு. அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ல நீங்க அவர்கிட்ட எடுத்துக்கும் போது இன்னும் உங்களுடைய ஃபியூச்சர்ல நீங்க பிசினஸ் வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு கண்டிப்பா உங்க கண்ணுக்கு முன்னாடி காத்துன்னு இருக்கு. அதை பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த பயிற்சி சம்பந்தமான எந்த விதமான உதவினாலும் நான் உங்களுக்கு
கைட் பண்ண தயாரா இருக்கேன். ஸோ கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. நீங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு. கோர்ஸ் ஃபீஸ் 5664 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸ்டார்ட் பண்றது மண்டேல இருந்து 21 ஜூன் 6 நாள் கண்டினியூஸா டெய்லி ஈவினிங் 6 to 9 ஜூம்ல தான் கண்டக்ட் பண்ண போறோம். நிறைய பேர் கேரளாவில வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல படிச்சிருக்காங்க, அவங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன் கேரளா. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் தான் இது. ஏற்கனவே நீங்க கடால ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படி இந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றது ஸ்கில் சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸ்பெஷலா வந்து இந்த 6 நாள் ட்ரைனிங்கும் வந்து நம்ம மிஸ்டர் ராஜகணேஷன் கொடுக்கறதால இன்னும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு டெக்னிக்கலை பத்தி சொல்லலாம். டெக்னிக்கல் இது, பட் அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஒரு பிசினஸ்ல என்ன ஸ்கோப் இருக்கு, எப்படி பண்ணலான்றது தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி அதை யூஸ் பண்ணி பண்ணலான்றதை அதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. பட் என்ன ஒரே ஒரு உங்களுக்கு இருக்கு ஸ்கில் இருக்கான்னு பாத்துங்க. அப்படி ஸ்கில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குன்னா அதுக்கு சர்டிபிகேஷன் தேவைப்படும், அதுக்கு நாங்க இருக்கோம். இல்ல இது ஃப்ரெஷ்ஷா இருக்க போது, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கீங்க, நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 6 நாள் ப்ரோக்ராம் தெரிஞ்சுங்க. இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 10th + 2 போதும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். லீட் ஜென்ரேட் பண்ணி அது மூலமா பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த சப்போர்ட் வேணா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதால whenever you need any support we give to you. ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு கம்பெனி எப்படி நீங்க ஆரம்பிக்கிறது, சோலாருக்கு எப்படி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் தேவையா தேவையில்லையா, எப்படி பிசினஸ் பண்ணலாம், அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில்லும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஐ ஹோப் we have clarified everything. நீங்க என்ன மெசேஜ் chat box ல போட்டு எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். Yes, almost we have covered including fee structure and other things. Now இப்போ வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா நீங்க கேட்கலாம். then we can close this. எனக்கு டைரக்ட் மெசேஜ்ல போட்டிருக்காங்க சார். net meter concept, how much தமிழ்நாடு EB will pay for 1 unit export அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு क्वेश्चन. நெட் மீட்டரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் வந்து இப்போ as of now கவர்மெண்ட் கொடுக்கிறது என்னன்னா 70% of the APPC cost. இப்போ ஆவரேஜா கால்குலேட் பண்ணோம்னா 2.3 rupees per யூனிட் வரும். அதுதான் வந்து நம்ம வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுக்கு எனர்ஜிக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन வந்து what will be the incentive percentage if get lead to you? ஓகே, அதாவது நமக்கு வந்து அவங்க லீடு கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு, ஐ மீன் இன்சென்டிவா எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இட் வைட்லி வேரிஸ் ஃப்ரம் டிபெண்ட்ஸ் ஆன் த, பிகாஸ் நம்ம எப்படி ஒர்க் பண்றோம், ஐ வில் டெல் யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். வி யூஷுவலி ஹாவ் மோர் சேனல் பார்ட்னர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார் நான் ஒரு 10 கிலோவாட் என்கொயரி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ஐ வில் கிவ் மை 10 கிலோவாட் காஸ்ட் டு யூ, திஸ் இஸ் மை பெஸ்ட் பிரைஸ் ஃபார் யூ அப்படின்னு நான் வந்து கொடுத்துருவேன். அந்த பிரைஸ்க்கு மேல ஹீ டிசைட்ஸ் இஸ் மார்ஜின். நான் வந்து உனக்கு 5 தான் கொடுப்பேன், 4 தான் கொடுப்பேன், 10 தான் கொடுப்பேன்னு சொல்லல. ஐ எம் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ. ஓகே, பட் த ரேட் அட் விச் ஐ எம் கிவிங் டு யூ, அதுக்கு மேல ஈஸியா 10 to 15% நீங்க ஆட் பண்ணி கோட் பண்ணலாம். அப்படி கோட் பண்ணாலே நீங்க காம்படிட்டிவா இருப்பீங்க மார்க்கெட்ல. மற்றவங்க இண்டஸ்ட்ரியில இப்ப நீங்க உங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்ல போய் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, தஞ்சாவூர்ல ஒரு கம்பெனி கோட் பண்ற ரேட்டுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்ல இருந்து நீங்க 10% 15% ஆட் பண்ணி கோட் பண்ற ரேட்டே காம்படிட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி யூ வில் வின் தட் ரேஸ். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இஃப் அட் ஆல் இஃப் அட் எனி நெகோசியேஷன் ஹேப்பன்ஸ், நீங்க 10 to 15ங்கிறத நீங்க ஒரு 13 hour 12 hour நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் ப்ராஃபிட், யூ டிசைட் வாட் யூ வாண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन சார், 5 கிலோவாட் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரே வந்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, உங்களுடைய சர்வீஸ் வந்து ஒன்லி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 கிலோவாட் அது ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். அந்த டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி தான் அதை நம்ம கோட் பண்ண முடியும். தென் இஃப் அட் ஆல் இஃப் இட் இஸ் அ ஆன் கிரிட் சிஸ்டம், ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா நமக்கு எவ்வளவு பேட்டரி தேவைன்னு தெரியணும். அது லோடு பேக்கப் ஹவர்ஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆன் கிரிட் சிஸ்டமா இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு ஹை ரைஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு 2.8 to 2.9 lakhs வரும் ஒரு 5 கிலோவாட் சிஸ்டம் 3 phase கான்செப்ட்ல போட்டா. அடுத்து என்ன क्वेश्चन? அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் உங்களோட சர்வீசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நோ இட்ஸ் நாட். எங்க வேணாலும் ப்ராஜெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் டொமஸ்டிக் இன்ஸ்டாலேஷன்ஸ்னா வித்தின் தமிழ்நாடு ஆர் வித்தின் சவுத் இந்தியா லெஸ் than 10 கிலோவாட். அதுக்கு மேல ஒரு 30-40 கிலோவாட்னா we can do anywhere in India.
அவ்வளவுதான் சார். அவர் அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன். கொஸ்டின்ஸ் இருக்கா நினைக்கிறேன். ரவி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, நீங்க அந்த மாதிரி தெரியல. ரவி நீங்க கேட்கலாம், உங்களை அன்வைட் பண்றேன். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஐம் ரவி, கரூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க ரவி. இப்போ நான் பாத்தீங்கன்னா அங்க எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிறேங்க, கொடுமுடி கரூர் பக்கம்னு வச்சிருக்கேன், கரூர் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸா வச்சிருக்கேன். ஆனா நான் படிச்சது பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர், பிஏ எம்ஏ லிட்ரேச்சருங்க, பிஜி டிகிரி. ஆனால் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு சின்னதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஃபீல்டுங்கட்டு இதெல்லாம் வந்து நான் ஓனா செல்ஃபா தான் வந்து நான் படிச்சது எல்லாமே வந்து ஓனா நானா ரிஸ்க் எடுத்து நெட் சோர்ஸ் மூலியமா தான் நான் எடுத்து டெவலப் பண்ணிருது. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 200 to 300 கஸ்டமர், எலக்ட்ரிக்கல் பேஸ்டு அண்ட் எலக்ட்ரானிக் பேஸ்டு கஸ்டமர் இருக்காங்க. நான் வந்து என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 யூபிஎஸ் இன்வெர்டர் டைப் வந்து ஃபிட்டிங் போட்டிருக்கேன், பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாமே வந்து ஓன் இதுதான். நீங்க சொன்ன மாதிரி வந்து மணி நாட் பேஸ்டு அப்படிங்கிற கேக்குதுங்களா? சாரி சார், இன்டரப்ட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்ன வார்த்தை வந்து மணி நாட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது என் லைஃப்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நான் 30 to 40 யூபிஎஸ் மாட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து உங்களே மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்பான்சர் கொடுப்பாரு. நான் இன்ஸ்டாலேஷன் ஒரு மார்ஜின் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணுவேன். பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 days அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுப்பாரு. அது காரணம் நீங்க சொன்ன அந்த ட்ரஸ்ட் தான் அந்த காரணம் சார். நான் வந்து என்ன நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு அப்டேட் மை செல்ஃப். இன்னும் வந்து நான் கஸ்டமர் சைடு வந்து அதாவது வந்து இங்க போனா எல்லா இதுவுமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ஷன் வந்து கஸ்டமருக்கு நம்ம மேல வரணும் அப்படின்னு நான் நினைச்சுதான் ஒரு ஃபீல்ட் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சோலார் ஃபீல்டுங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டு தான். நான் கிட்டத்தட்ட நான் சோலார் சிசிடிவி சிஸ்டத்தை கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது அந்த ரிலேட்டட் ஃபீல்டு வந்து எனக்கு அதாவது சர்வீஸ் தான் சரி, நம்ம ஏரியாவில் வந்து எனக்கு கோச்சிங்ஸ் ஒரு டெவலப்மெண்ட் ஆன எனக்கு அடுத்து அதை ஃபாலோ பண்றதுக்கு யாருமே நம்மளுக்கு அதை பத்தி டெவலப் இல்லை. ஜஸ்ட் நான் இந்த ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த லிங்க்ல கிடைச்சோடனே தான் சரி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உள்ள வந்தேங்க சார். அதனால நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் சரி அப்டேட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் சரி அதை பத்தி கேட்கலாம்னு சார் சொல்றேன். ஓகே ரவி, நீங்க அதை அப்டேட் பண்ணி இந்த ஸ்கில் எடுத்துங்க. ஏன்னா ப்ராப்பரா ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் இருந்தா உங்ககிட்ட ஓகேங்க சார், நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். அதான் நான் வந்து பிசினஸ் லீட் எடுக்கும்போது திஸ் வில் சப்போர்ட் யூ. அது ஓகே சார், ஓகே சார். அதாங்க சார், நான் இது வரைக்கும் கஸ்டமர் இருக்காங்க, எலக்ட்ரானிக் பேஸ்டு எலக்ட்ரிக்கல் பேஸ்டு ரெண்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். டிவி சர்வீஸ் வந்து ஓவரால் டிவி சர்வீஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். இப்ப இருக்கிற வரைக்கும் எல்லாமே நான் வந்து ஓனாத்தான் லேர்ன் பண்ணதுதான். ட்ரைனிங் போய் இது கிடையாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கஸ்டமர் என்ன வாட்ச் பண்றாங்க அப்படின்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து என்னதான் அவன் ஸ்கில்டா இருந்தாலும் எஜுகேஷன் பேஸ்டா ஒரு சர்டிபிகேட் பேஸ்டா எதிர்பார்க்கறாங்க. இப்ப நான் இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு என்னன்னா நான் அந்த ரூரல் ஏரியாக்கள் நம்ம ஏரியாக்களை மட்டும்தான் நான் சர்வே பண்ண முடியும். ஏன்னா இங்க இருக்கிற கஸ்டமருக்கு எனக்கு பத்தி தெரியுங்க சார். அதே நம்ம அவுட்டர்ல போகணும் அப்படின்னா நான் ஒரு வெல் நோன் இதா போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொஞ்சம் அப்டேட் பண்ண நினைக்கிறேன் சார். அதான் அதுக்காக தான் சொல்றேன். நான் வந்து எங்க ட்ரைனிங் போகணும் அப்ப இது கண்டக்ட் பண்ணும்போது கண்டிப்பா இது பண்ணிக்கிறேங்க சார். அதான் சரி சொல்லலான்ட்டு தான் கூப்பிட்டேன் சார். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ரைட் ரவி, थैंक यू. நீங்க கோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் சொன்னா நீங்க மேடத்துக்கு மேடம் நம்பர் 9444595460. ஓகே சார், ஓகே சார். நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் வாங்கிக்கீங்க. அப்புறம் ஜஸ்டின் பேசுறாரு, கேட்டிருக்காரு how much expense 3 HP solar water pump for borewell? 1.6 lakh வரும். 1.6 lakhs. ஓகே ஓகே ஜஸ்டின், 1.6 lakhs. நீங்க வேணா ஃபர்தரா வேணாக்கா மிஸ்டர் ராஜகணேஷோட நம்பர் இருக்கு. இப்போ நம்பர் சொல்லுங்க ராஜகணேஷன். I'll just post my number here. உங்க நம்பர் போஸ்ட் பண்ணுங்க, they can talk to you also. Yeah, sure. ராஜகணேஷன் போடு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார், நதிங் சார், தேங்க் யூ. அஜய் அசோகன், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கவனிங்களா? உங்க அன்மியூட் பண்றோம், நீங்க பேசலாம். சரி, இன்னொருத்தர் வந்து அவரோட பேர் தெரியல, அவருடைய டிவைஸ் நேம் தான் இருக்கு. பட் நான் அட்மிட் பண்றவங்கள பாருங்க. எஸ், ஓகே. எஸ் எஸ். ரைட். Good evening to all. Yeah, very good. Sir, I am Santosh Kumar. I am from Arakonam. சரி, கொஞ்சம் லவுடா பேசுங்க. I am Santosh Kumar. I am from Arakonam. I am working design engineer in Rust office, and then the voice break ஆகுது. washing machine and solar inverters.
சர்வீஸ் சோலார் ரிலேட்டட் சர்வீசிங் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே கேக்குதுங்களா? ஓகே, ஓரளவுக்கு புரிய முடியுது. அதாவது நீங்க வந்து சோலார் இன்வெர்டர் யா ரைட்டா? பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். தென் கணேஷ் சார் இப்போ வந்து சோலார் பேனல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இடம் சொல்றாங்க. அதான் எந்த இடம்னு சரியா எனக்கு புரியல. நாங்க வழக்கமா எங்களுடைய ஸ்டூடெண்ட்க்கு நான் வந்து சஜஸ்ட் பண்றோம், இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம காஸ்ட் எஃபெக்டிவா எங்க வாங்கலாம், எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத எங்களுடைய பயிற்சி வந்து நாங்க கொடுக்குறோம். ஆமா, அந்த பயிற்சியில வந்து நீங்க இப்ப எப்படி பிசினஸ் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் கம்பெனியை, அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராடக்ட் நீங்க வாங்க போறீங்கன்னா எந்த இடத்துல வாங்கலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், அதுக்கு எந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா வாங்கணும், அந்த கம்ப்ளீட் உங்களுக்கு டெக்னிக்கல் கைடன்ஸ் அந்த எல்லாமே உங்களுக்கு. எவ்வளவு நாள்ல போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்க சார்? 6 days. 6 daysல கவர் பண்ற முடியுமா சார்? இப்போ சிலபஸ் கேட்டிருக்கீங்க ஒருத்தர், ப்ளீஸ் ஷேர் சிலபஸ் ஆர் டாபிக். நீங்க இந்த குரூப்ல இருந்தாங்க, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இல்லைன்னா நீங்க வெப்சைட் அனுப்புங்க, வெப்சைட்டை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். ஓகே, சொல்லுங்க. சந்தோஷம் சார். சிலபஸ் கவர் பண்ற முடியுமா 6 daysல? ஆமா. அதுல எத்தனை நாள் பிராக்டிகல் இருக்கும் சார்? பிராக்டிகல் செஷன் சார். பிராக்டிகலுக்கு இங்க ஆன்லைன்ல பண்றதால பிராக்டிகலுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்லி தருவீங்களா பிராக்டிகலா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ட்டு? இது மாதிரி நீங்க அந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சைட்ல எங்கேயாவது பண்ணும்போது மெட்ராஸ்ல இல்ல அவங்க ஏரியால பண்ணும்போது நாங்க போடுவோம். அந்த டைம்ல நீங்க ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து நாங்க ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே, இப்போ உங்களோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? எங்களுடைய ஆபீஸ் வந்து மவுண்ட் ரோட்ல இருக்கு. ஓகே. ஆமா, எங்க கம்பெனி பேரு அக்ஷரா பிசினஸ் சர்வீசஸ். ஆமா, இந்த ஃபீல்ட்ல இந்த ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல இருக்கு. எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங்ன்றது ஒரு வகையான ப்ரோக்ராம். ஓகேவா? அடுத்த மண்டேல இருந்து பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அதோட பேட்ச் வந்து 90th பேட்ச். சோ இத்தனை பேரை நாங்க உருவாக்கி இருக்கோம். வெப்சைட் டீடைல் வந்து chat boxல லிங்க் அந்த வெப்சைட் பார்க்கலாம். Once your program being attended, there is any other EDP needs to attend as per KVC direction to get loan subsidy. The loan subsidy வந்து கிட்டத்தட்ட 15% இருந்து 35% வரைக்கும் அக்கார்டிங் டு யுவர் கேட்டகரி யூ கேன் அவைல் லோன். லோன் உங்களுக்கு நான் வந்து வழக்கமா ப்ரோக்ராம் அட்டம் பண்றவங்களுக்கு இந்த PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் லோனை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்களுக்கு அவங்களுக்கு டெமோவே காட்டுறோம். நீங்களே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் வரும், எப்படி நீங்க ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சாங்ஷன் லெட்டர் கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அந்த சாங்ஷன் லெட்டருக்கு அப்புறம் எப்படி நீங்க பேங்க் ப்ரொசீட் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து வில் கைட் இன் த கிளாஸ். சப்சிடி வந்து 15 to 35% சப்சிடி பேஸ்ட் ஆன் கேட்டகரி அண்ட் ஏரியா. அவர் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, நான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் லோனுக்கு போகும்போது இடிபின்னு கேக்குறாங்க, அது நீங்க கொடுப்பீங்களா, என்ன மாதிரி? நீங்க சாங்ஷன் வந்துட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சாங்ஷன் ஆயிடுச்சு, லோன் சாங்ஷன், அதுக்கப்புறம் அவங்களே இடிபி வந்து ஒரு சர்வீஸ் சென்டர்ஸ் ஒரு 3 daysல கண்டக்ட் பண்ணுவாங்க. 3 days நீங்க வந்து இடிபி ப்ரோக்ராம் கண்டிப்பா அட்டன் முடியாது. முன்னாடி நீங்க இடிபி அட்டன் பண்ணிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. Once the loan is sanctioned, then you are asked to attend EDP training. Right? வேற இப்போ நம்மளுடைய வெப்சைட் ஒன்று போட்டிருக்கோம், energylogo.com, சோலார் எனர்ஜி அப்படின்றது அந்த சாட் பாக்ஸ்ல இருக்கு. அதை நீங்க காப்பி பண்ணீங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோலாரோட சிலபஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எப்படி நான் கண்டக்ட் பண்றேன்னு இருக்கும். சோலார் சர்டிபிகேஷன் சாம்பிளும் அதுல இருக்கும். மற்ற சிலபஸ் என்ன டே பை ஷெட்யூலும் அதுல இருக்கு. எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் வீடியோஸும் அவைலபிளா இருக்கு. எஸ் இந்த அதுவும் எஸ்பெஷலி ஆன்லைன் நாங்க முதல்ல இருந்து பண்ண பேட்ச் எல்லாம் எப்படி ஆஃப்லைன்ல எப்படி பண்ணியிருந்தோம் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கு. பட் இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் பேண்டமிக் இருக்கிறதால we are doing ஆன்லைன்.
ஒன்ஸ் இட் இஸ் நார்மலைஸ் we can go for ஆஃப்லைன். ஆனா அதுக்கு நீ எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. It will take. ஸோ அதுக்கு நான் கொடுக்குற ஆப்ஷன் தான், ஏதாவது நம்ம வந்து எங்கேயாவது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ல we will call you for taking online training. Okay, any other questions? ஸோ இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருடைய நீங்க சேட் பாக்ஸ்ல போட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, அதுவும் வந்து சொல்லியாச்சு. ஸோ ராஜகணேஷ் வந்து ரொம்ப உங்களுக்கு எப்படி இந்த பிசினஸை வந்து என்ன ஸ்கோப் இருக்கு, எப்படி பண்ணலாம், மணி இஸ் நாட் எ கிரிட்டீரியா ஃபார் டூயிங் பிஸ்னஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா யூ கேன் அப்ளை யுவர் ஸ்கில், யுவர் நாலேஜ் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டூ பிஸ்னஸ். And thank you very much for participating in our program. Thank you, sir. Thanks to Mr. Raja Ganesan and Mrs. Bhattini also. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you all. Thank you. Thank you.